வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேசராசிக்காரங்களை பற்றி. உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு இன்னும் அழிக்க துடிக்குது. அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேசராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே மனசு ரொம்பவே சுத்தம். யாரை நம்பினாலுமே முழுசாக நம்பிடுவாங்க. இவங்க நமக்கானவங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் சந்தேகம், கணக்கு, எடை போடுறது எதுவுமே இருக்காது. ஆனால் இதே நல்ல மனசு தான் இந்த காலத்தில் உங்களுக்கு சோதனையாக மாறுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். வெளியில் பகைன்னு நினச்சவங்க இல்லை, உள்ளுக்குள்ளே ரத்தத்தில் கலந்த மாதிரியான இருந்த உறவுகள் தான் உங்களுடைய அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருக்கும். செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட மேசராசி எப்போதுமே நேர்மையோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேருக்கு நேர் நிற்காம பின்னால் குத்துற குணம் எப்பொழுதுமே உங்களுக்கு வரவே வராது. ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையோட சூழ்நிலை அப்படி இல்லை. நீங்கள் நேர்மையாக இருக்க எதிரியில் இருக்கவங்க சிரிச்ச முகத்தோடு உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற வார்த்தைகளை உங்கள் காதில் அடிக்கடி விழ ஆரம்பிச்சிருக்கும். இப்போது இந்த வருஷத்தில் மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பாடம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, உறவு அப்படிங்கிற பெயரில் எல்லாரையுமே தாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய பாடமாக தான் இருக்கும். இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சனி ராகு பார்வைப்பட்ட காலம்தான் இது. அதனால தான் நெருங்கியவர்களால் மனவலி, அவமானம், பேச முடியாத வேதனை எல்லாமே சேர்ந்து வரும். வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் மட்டுமே யோசித்து கண்ணு கலங்குற நிலை கூட உங்களுக்கு வரலாம். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வரும், நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் தவறு பண்ணலை, அதிகமாக நல்லவனாக இருந்தது தான் உங்களுடைய ரொம்ப பெரிய குற்றமாக இருக்கும். எல்லாரையுமே உங்கள் அளவுக்கு நினச்சி உங்கள் மனசு போலவே அவங்க மனசும் இருக்கும்னு நினச்சிட்டிங்க. ஆனால் உலகம் அப்படி கிடையாது. சிலர் உறவு அப்படிங்கிற பெயரில் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் சுரண்டிகிட்டே இருப்பாங்க. மேச ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களை அடிக்கடி சின்னதாக்குதோ, எது உங்களோட தன்னம்பிக்கையை குறைக்குதோ, எது உங்கள் சிரிப்பை களவாடுதோ, அது உறவாக இருந்தாலும் சரி, பழக்கமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை. செவ்வாய் பலம் உள்ளவங்க வாழ்க்கையில் வெட்ட வேண்டிய விஷயங்கள் தைரியமாக வெட்டினாங்க அப்படின்னா தான் உயர அடைவாங்கன்னு இப்போது அந்த வெட்டும் காலம்தான் வந்திருக்கு. இப்போ உங்கள் மனசு குழம்பி இருக்கும், விட்டுடலாமா பொறுத்துக்கலாமா அப்படின்னு. ஆனால் நினச்சி பாருங்கள், நீங்கள் பொறுத்துக்கிட்டே வந்ததுனால தான் இன்னும் அதிகமாக காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, காயப்பட்டுட்டும் இருக்கீங்க. சில உறவுகள் வந்துட்டு நம்ம எப்பொழுதுமே வளர்க்காது, நம்மளை மெதுவாக அழிக்கும். வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மையே நம்ம கண்ணுக்குள்ளே குறைஞ்ச மாதிரி உணர வைக்கும். இதுதான் ஒரு ஆபத்தான விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேச ராசிக்காரங்களுக்கு தனிமையை பயப்படவே வேண்டாம். தனிமை அப்படிங்கிறது உங்களோட எதிரில் கிடையாது, அது உங்களுடைய குரு. யார் உங்களுக்கு உண்மையாக இருந்தாங்க, யார் முகமூடி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய நேரம் தான் இது. சனி எப்போதுமே தண்டனை கொடுக்காது, பாடத்தை தான் சொல்லி கொடுக்கும். அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த கட்ட வாழ்க்கையை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப வலுவாகவும் வாழ ஆரம்பிச்சிடலாம், வலுவாகவும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப வரப்போகுது. அந்த திருப்பம் வரும்போது பழைய உறவுகள் சில தானாகவே விலகும். நீங்கள் தள்ளி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க தானாகவே தூரமாக போவாங்க. அப்போது மனசு வலிக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைதி உங்களுடைய வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு ஆழமாக இருக்கும். மேச ராசிக்காரங்க நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னை மதிக்காத உறவை காப்பாற்றுறதுக்கு உன் உயிரை அடகு வைக்காத உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத்தான். யாரோடவும் நிழலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் சில நேரம் ஒரு மாதிரி உணர்வு வரும். எல்லாமே இருக்கும், குடும்பம், உறவு, வேலை, வாழ்க்கை. ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் ஒரு வெறுமை. நான் யாருக்காக இவ்வளவு தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேள்வி வரும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற சில உறவுகள் உங்களுடைய வளர்ச்சியை ஒரு அபாயமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா அவங்க இடம் குறையும் போலவே அவங்க உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க.
ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷ ராசிக்கு இப்போது ராகுவோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா உண்மையை மறைச்சு பொய்யா அழகாக காட்டுவான். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவு வெளியில் அக்கறை காட்டுற மாதிரி நடித்து உள்ளுக்குள்ளே உங்களை காயப்படுத்த முயற்சி பண்ணும். நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய கனவுகளுக்கு ஒரு கோடு இழுக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க. இப்போ இந்த இடத்துல மேச ராசிக்காரங்க ரொம்பவே திணறுவாங்க. அதற்கு காரணம், நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டீங்க. அமைதியாக இருந்தாலுமே எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சில பேருக்கு உங்களுடைய அமைதியே ரொம்பவே பலமாக இருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமாகவே தள்ளி தள்ளி உங்களை உடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலை வரும். உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மனசால் தனியாக இருக்கிற மாதிரி, அப்புறம் பேசுனா புரியாது, பேசலைன்னா குற்றம், சிரிச்சா நடிப்பு, சீரியஸாக இருந்தால் அகந்தை, எந்த பக்கம் போனாலுமே குற்றவாளி நீங்கள் தான். இது எல்லாமே ஜோதிடத்தில் உறவு சோதனை காலம்னு சொல்லுவாங்க. மேச ராசிக்காரங்க ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இது வலிக்குதுன்னு சொல்ல முடியாமல் காரணம் உறவு கெடுமே அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆனால் இப்போ அந்த பயமே உங்கள் வாழ்க்கையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இதுதான் சனி சொல்லும் ஒரு பாடமாகவும் இருக்குது. உன்னோட எல்லையை நீ வரையலை அப்படின்னா மற்றவங்க உன்னை கடந்து போயிடுவாங்க. இப்போது இந்த காலகட்டங்களில் சில மேஷ ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவு முறிவு வரும். அது சத்தமாக வராது, சண்டை போட்டு பிரியவும் மாட்டாங்க. மெதுவாக பேசுறது குறையும், பகிர்வது குறையும், அக்கறையும் குறையும். ஒரு நாள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னும் என் வாழ்க்கையில் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அளவுக்கு தூரமாக உருவாகி இருக்கும். ஆனால் இதை தோல்வின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் எது உண்மையாக இருக்குது, எது வெறும் பழக்கம் மாதிரின்னு பிரிக்கிற நேரம் தான் இது. இப்போது ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ரத்த சம்பந்தம் கூட சில நேரம் பாட சொல்ல வரும் அப்படிங்கிறது தான். அது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கண்ணை திறக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபர் இருக்காங்க. நீங்கள் அவருக்காக நிறையவே செஞ்சுருப்பீங்க. அவங்க தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஓடி போயிருப்பீங்க. ஆனால் உங்கள் தேவைக்கான நேரத்தில் அவங்க மௌனமாகவே இருந்திருப்பாங்க. அதுதான் உங்களை அதிகமாகவே உடைக்கும். நான் இவ்வளவு செஞ்சேன், ஆனால் இப்போது என் மனசு அப்படின்னு கேள்வி கேட்கும். இதுக்கப்புறம் மேச ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமா இருக்கிற பழக்கம் மெதுவாகவே மாறும். யார் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, யார் உங்களை எல்லையை மதிக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இது சுயநலம் கிடையாது, இது சுய பாதுகாப்பு. இப்போது இந்த காலகட்டங்களில் தனிமை வந்தாலுமே அதை எதிரியாக நினைக்காதீங்க. அந்த தனிமை தான் உங்கள் மனசை மீண்டுமே கட்டி எழுப்பும். நீங்கள் யார், உங்கள் மதிப்பு என்ன, உங்கள் வாழ்க்கை எதுக்கு அப்படிங்கிறத நினைக்க வைக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது பயத்தினால கிடையாது, தெளிவுனால தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது மேஷ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வலிக்கிற காயம் வெளியில் இருந்து வர்றதே கிடையாது, ரொம்ப நெருக்கமானவங்க இருக்கிற இடத்துலேருந்து வர்றது தான். குறிப்பாக கணவன் மனைவி உறவு அல்லது காதல் உறவு. நீங்கள் ஒருத்தருக்காக உங்கள் கனவுகளை ஒதுக்கி வச்சுருக்கீங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினச்சி உங்கள் ஆசைகளை மெதுவாக மடித்து உள்ளே வச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய தியாகம் உங்களுக்கு பெருமையாக இல்லை, பாரமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் பேசுனா சண்டை, பேசலைன்னா அலட்சியம். இப்போது உங்கள் உணர்வுகளை சொல்ல முயற்சி பண்ணினீங்கன்னா நீ எப்போதுமே இப்படி தானே திருப்பி உங்களையே குறை சொல்லுவாங்க. இதுக்கு தான் மேச ராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே தீயவே ஏற்றுக்கிற விஷயமாகவே இருக்கும். இப்போ பார்க்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு சந்திரன் பாதுகாப்பு காட்டுவது அப்படிங்கிறது, அதனால தான் மனசு எப்போதுமே ஒரு நிலையில் இருக்காது. ஒரு நாள் தைரியமாக இருப்பீங்க, அடுத்த நாள் ரொம்பவே பலவீனமாக உணர்வீங்க. இது உங்கள் குணம் கிடையாது, கால சூழ்நிலை. அதனால தான் உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. குடும்பத்தில் கூட சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். யார் உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க, யார் உங்கள் அமைதியை விரும்பாதவங்கன்னு தெளிவாகவே தெரியும். சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்தை பொறுக்க முடியாமல் உங்களுடைய முடிவுகளை சந்தேகப்படுவாங்க. நீ இதுக்கு தகுதியானவனா, இது உனக்கு சரியானு கேள்வி கேட்டு உங்கள் தன்னம்பிக்கை உடைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு உங்கள் லைஃப்பில் யார் உங்களை அழிக்க வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ நாங்கள் சொன்னதை வச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அதனால்
எப்பொழுதும் அவங்ககிட்டருந்து விலகி இருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணிகிட்டு இருங்க. மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாமையே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல் அம்மன் ராசி பலன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வரும். வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரங்களை பற்றி. ரிஷபராசிக்காரங்களுடைய கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு உங்களையே அழிக்க துடிக்குது. அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னாலே பொதுவாக ரொம்பவே அமைதியானவங்களாக இருப்பாங்க. சத்தம் போட மாட்டாங்க, தேவையில்லாத வாதமும் செய்ய மாட்டாங்க. நம்ம அமைதியாலேயே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்புகிற மனசுக்காரவங்க. ஆனால் இந்த உலகத்தில் சில பேருக்கு உங்களுடைய அமைதியை எரிச்சலாக இருக்கும். நீங்கள் பதில் பேசாமல் இருந்தால் அதையே பலமாக நினச்சி உங்களை மேலே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நிலை இருக்குது. என்ன அப்படின்னா, வெளியில் பார்த்தா எல்லாமே சீராக போகிற மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு குழப்பம். நான் இவ்வளவு பொறுத்துக்கிட்டு வர்றது சரியா அப்படிங்கிற மாதிரி மனசு கேட்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான உறவு உங்களுடைய நல்ல மனசை சுரண்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போது சனி பார்வை இருக்குது. சனி நேரடியாக அடிக்க மாட்டான், மெதுவாக உண்மையை காட்டுவான். அதனால தான் நீங்கள் நம்பின ஒருத்தர் சின்ன விஷயங்களை கூட உங்களை புண்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ளே அலட்சியம். இதுதான் ரிஷபராசிக்காரங்க மனசை அதிகமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் திரும்ப நடக்கும். நீங்கள் பேசுனா நீங்கள் அதிகமாக யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பேசலைன்னா உனக்கு எதுவும் அக்கறை இல்லைன்னு குறை சொல்லுவாங்க. எந்த பக்கம் போனாலும் குற்றவாளி நீங்கள் தான். இதுதான் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு வன்முறையாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க ஒரு தடவை யாரையாவது தங்களோட வாழ்க்கைக்குள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பிடிச்சு நிற்பாங்க. அந்த பழக்கம் தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப சோதனையாக மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சி உங்களை நீங்களே இழந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உணர்வு, உங்களுடைய ஆசை எல்லாமே 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பொறுமை வேறு, அடக்குமுறை வேறு. நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுடைய குணம் அப்படின்னா, ஆனால் அந்த அமைதியை யாராவது உங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதை கேட்டு நிற்கக்கூடாது. ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில் அதாவது நிலை மாற வேண்டும் அப்படின்னா முதல்ல இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும். இப்போ உங்கள் மனசு மெதுவாக மாற ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்குற பழக்கம் குறையும். உங்களுடைய எல்லைகளை நீங்களே வரைய ஆரம்பிப்பீங்க. இது சுயநலம் கிடையாது, இது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிற முதல் படியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் கத்த மாட்டீங்க, உங்கள் வழி வெளியிலே தெரியாது. அதனால தான் உங்கள் கூட இருக்கிற சில பேருக்கு நீங்கள் எதையுமே ஜாலியாக எடுத்துக்குவீங்க அப்படின்னு நினப்பு வந்துடும். இவங்க பேச மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு, தவறான முடிவு அவங்களே எடுத்துக்குவாங்க. இப்போது அந்த இடத்துல இருந்து தான் உறவுகளுக்குள்ள விஷம் கலக்க ஆரம்பிக்குது. முதல்ல சின்ன அலட்சியம், அப்புறம் உங்கள் உணர்வுகளை லைட்டாக தள்ளி வைக்கிறது, அதுக்கப்புறம் உங்கள் முடிவுகளை மதிக்காமல் போகிறது, நீங்கள் ஏதாவது சொன்னால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறது, இது எல்லாமே சேர்ந்து உங்கள் மனசை மெதுவாக சுரண்டிடும். இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் உறவு சோதனை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சனியும் ராகுவும் சேர்ந்து யார் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை அப்படின்னு காட்டுற நேரம். அதனால தான் நீங்கள் நம்பினவங்களே உங்கள் மனசுக்கு எதிராக நடக்கிற மாதிரி தோணுது. உண்மையிலேயே அவங்க மாறலை, நீங்கள் தான் இப்போது தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு நிலை வரும். ஒரே வீட்டில் இருந்தாலுமே மனசால் தனியாக இருக்கிறது. பேசுனா புரியாது, பேசலைன்னா மதிப்பு கிடைக்காது, சிரிச்சா நடிப்புன்னு சொல்லிடுவாங்க, அமைதியாக இருந்தால் அகந்தின்னு குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்குமே தாங்கிக்க முடியாதது தான். ஆனால் ரிஷபராசிக்காரங்க இதையுமே பொறுத்துக்கிட்டு காலம் மாறும் அப்படின்னு நம்பி நிற்கிறாங்க. ஆனால் எல்லாமே காலமும் தானாக மாறாது. சில விஷயங்களை நாம தான் மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல ரிஷபராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா,
உறவு காப்பாற்றுறதுக்காக உன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் தாழ்ந்து போன ஒவ்வொரு முறையுமே எதிரில் இருக்கிறவன் இன்னும் உயரமாக ஏற முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் கூட சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரும். யார் உண்மையாக உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்க, யார் உங்கள் அமைதியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில உறவுகள் வந்துட்டு உங்களை பொறுமையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுதமாக மாற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டியே அப்படின்னு சொல்லி உங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க மனசு ரொம்பவே ஆழமானதாகவும் இருக்கும். ஒருத்தரை உள்ளுக்குள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்கள வெளியே எடுக்க ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இப்போது அந்த நேரம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் யாருக்காக இவ்வளவு தியாகம் பண்ணினீங்களோ அதே நபர் தான் உங்களுடைய சந்தோஷத்துக்கு தடையாக நிற்கிறாங்க அப்படின்னு புரிய ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. இப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தனிமை கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சிலர் வந்துட்டு தானாகவே விலகலாம், சிலரை நீங்களே விலக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். இதெல்லாமே வலி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அந்த வலி தான் உங்களை மீண்டுமே கட்டி எழுப்பும். நீங்கள் யாருன்னு, உங்கள் மதிப்பு என்ன அப்படிங்கிறது, உங்கள் வாழ்க்கையை எதுக்கு அப்படிங்கிறத நினைக்க வைக்கும். ரிஷப ராசிக்காரங்களுடைய நினைவில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமைதி தான் உங்களுடைய பலம். ஆனால் அந்த அமைதியை யாராவது உடைக்க முயற்சி பண்ணினாங்க அப்படின்னா அங்கேயே நிறுத்துறது தான் தைரியம். அந்த தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ரிஷப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களை அதிகமாக காயப்படுத்துறது வெளியில் இருக்கிற மனிதர்கள் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் என்னோட உரிமைன்னு சொல்லி நிற்கக்கூடிய நபர்கள் தான். உரிமை அக்கறையாக மாறணும். ஆனால் இங்கே உரிமையை கட்டுப்பாடாக மாறிடுச்சு. நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உடனே கேள்வி, இது ஏன் அப்படி பண்ணால் என்ன ஆகும், நீ யாரை கேட்டு முடிவெடுத்த? இந்த கேள்வி எல்லாமே வெளியில் பார்த்தா அக்கறை மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுடைய சுதந்திரத்தை மெதுவாக கயிறு போட்டு கற்ற வேலையாக தான் இருக்கும். இதை ரிஷப ராசிக்காரங்க உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அக்கறைன்னு நினச்சி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறீங்க. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதன் பலம் குறைஞ்சிருக்கு. அதனால் உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக சொல்ல முடியாத நிலை வரும். சொல்ல நினச்சா வார்த்தை சிக்கிரும். சொல்லனாலுமே எதிரில் இருக்கிறவன் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் மனசுக்குள்ள கோபத்தையும் துக்கத்தையுமே சேர்த்து வளர்த்துக்கிட்டே இருக்கும். காதல் உறவில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க இன்னும் அதிகமாகவே பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் காதலிக்கிற நபர் உங்களுடைய உலகமே ஆயிடுவாங்க. அவருக்காக உங்களுடைய நண்பர்களை விட்டு விலகி இருப்பீங்க, உங்களுடைய ஆசைகளையும் குறைச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காதலே உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி தோண ஆரம்பிக்கும். நீ இப்படி இருக்கணும், அந்த மாதிரி பேசக்கூடாது, அவங்களோட பழகாத, இது அன்பு கிடையாது, இது பயம். அந்த பயம்தான் உங்கள் வாழ்க்கையை ரொம்பவே குறுக செய்யுது. ரிஷப ராசிக்காரங்க இந்த இடத்துல ரொம்பவே குழம்புவாங்க. அவங்க எனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு நினச்சி உங்களுடைய உள்ளுணர்வை அப்படியே ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய மனசு உள்ளுக்குள்ளே எப்பொழுதுமே கத்திக்கிட்டே தான் இருக்குது. இப்போது குடும்பத்தில் கூட இதே மாதிரி நடக்கும். யாராவது ஒருத்தர் எல்லா முடிவுகளையுமே தங்களே எடுக்க நினைப்பாங்க. நீங்கள் எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே இப்படிதான்னு பழைய விஷயங்களை இழுத்து போட்டுட்டு உங்களுடைய குற்றவாளியை மாற்றிடுவாங்க. இதுதான் ரிஷப ராசிக்காரங்களுடைய மனசை மெதுவாக உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த காலங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் கூட உங்கள் மனசுக்கு சிக்கலை கொடுக்க ஆரம்பிக்கும். காரணமே இல்லாமல் சோர்வு, காரணமே இல்லாமல் தலைவலி, காரணமே இல்லாமல் நெஞ்சு பாரம், தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது, இது எல்லாமே நோய் கிடையாது. அடக்கி வச்ச உணர்வுகள் எல்லாமே உடம்புல வலி தேடுது. ரிஷப ராசிக்காரங்க இப்போ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். அது என்ன அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது கட்டுப்பாடு கிடையாது, உறவு அப்படிங்கிறது சிறைச்சாலை கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை சுருக்கிற எந்த உறவுமே நீங்கள் எவ்வளவு பழசாக இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு அது தேவையே இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற நேரம் தான் இப்போது வந்திருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனசு ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. சிலரை இழந்தாதான் உங்கள் சுவாசம் திரும்ப கிடைக்கும். இந்த உண்மை கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கான விடுதலைக்கான முதல் படியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே
மறக்காமல் நம்ம சேனலையும் இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ரிஷப ராசிக்காரங்க கடைசியாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே அமைதியாக போகிறத விட எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே தள்ளி போக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேறுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய பலம் என்ன அப்படின்னா, பேசும் திறமை, மனசில் என்ன இருக்குன்னு வார்த்தையாக சொல்ல தெரிஞ்சவங்க. சிரிப்பில் கூட வலிமையை மறைச்சி பேச தெரியும். ஆனால் இப்போது அந்த பேசும் வாயவே மெதுவாக மூடப்பட்டு போகும் நிலை வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிற உலகம் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு தான். மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே எல்லார்கிட்டேயுமே பழகுவாங்க, நட்பாகவும் நெருக்கமாகவும் ஓப்பனாகவும். அதையே சிலர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க. நீ எல்லார்கிட்டையுமே இப்படி தான் இருக்கியான்னு சந்தேகம், கட்டுப்பாடு, கேள்வி, உங்கள் இயல்பையே குற்றமாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்க மனசை அதிகமாகவே குழப்புற விஷயமா இருக்கும். ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு கேதுவோட பார்வை அதிகமாக இருக்குது. கேது என்ன பண்ணுவான் அப்படின்னா, பேச விரும்பாத இடத்துல மௌனத்தை உருவாக்குவான். அப்போது சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே தொண்டையில் மாட்டிக்கிட்டு இருக்கும். பேசுனா புரியாது, பேசலைன்னா தவறாக புரிஞ்சுக்குவாங்க. எந்த வழியுமே சரியாக தோணாத நிலையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் உண்மையாக இருக்க முயற்சி பண்ண எதிரில் இருக்கிற உறவு உங்களை நடிப்புன்னு சொல்கிறது. நீங்கள் சிரிச்சா லைட்டாக எடுத்துக்கிறாங்க, சீரியஸாக பேசுனா ட்ராமான்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து நான் என்ன மாதிரியே இருக்கலாமான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே மனசு ரொம்பவே வேகமாக ஓடும். ஒரு விஷயத்த பல கோணத்தில் யோசிப்பாங்க. ஆனால் இப்போது அந்த யோசனை எல்லாமே உங்களை காப்பாற்றாமல் உங்களுடைய குழப்பத்துக்கு ஆரம்பமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்கள் குழப்பத்தையே பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் தயங்குற ஒவ்வொரு முறையுமே அவங்க உங்களை இன்னுமே கட்டுப்படுத்துகிறாங்க. குடும்பத்தில் கூட இதே நிலை. நீங்கள் ஏதாவது புதுசாக செய்ய நினச்சிங்க அப்படின்னா உடனே தடுப்பு, இது உனக்கு சரியா, நீ நிலையானவன் இல்லை, நீ எதையுமே முடிக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுடைய மனசில் ஆழமாக குத்திக்கிட்டே இருக்கும். காரணம், நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை, ஆனால் அவங்க முயற்சியை யாருமே பார்க்காத மாதிரி நடக்கிறாங்க. இதுதான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சோர்வடைய வைக்குது. இப்போ மிதுன ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் குரலை அடக்கிற உறவு உங்கள் வாழ்க்கையை அடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நீண்ட காலம் தொடரணும் அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரைய முழுசாக நம்புறீங்களோ அதே நபர் தான் உங்கள் மேலே அதிக சந்தேகமும் வைக்கிறாங்க. நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறதையவே இவங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுடைய இயல்பு தான் உங்களுக்கு எதிரியாக மாறவும் ஆரம்பிக்குது. இப்போது அதை எதிரியாக மாற்றுற மாதிரியான சூழலும் அதுதான் உருவாக்குது. காதல் உறவில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இதை இன்னுமே ஆழமாக அனுபவிப்பாங்க. ஆரம்பத்தில் உன்னோட பேச்சு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன நபர் தான் கொஞ்ச நாளில் நீ அதிகமாக பேசுகிறன்னு குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீ யாரோட பேசினாலுமே கேள்வி, எங்கே போனாலுமே விசாரணை, இது எல்லாமே அன்புன்னு ஆரம்பித்தாலுமே மெதுவாக அது கட்டுப்பாடாக மாற ஆரம்பிக்குது. இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரனோட பலம் குறைஞ்சிருக்கு. அதனால் மனசு எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் தைரியமாக பேசுவீங்க, அடுத்த நாள் விட்டுடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மனநல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பேர் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் உண்மையாக விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவங்க அதை நம்பாமல் இன்னும் அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இவ்வளவு விளக்கம் தர அப்படின்னு கூட கேட்பாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய மனசை ரொம்பவே குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் சோர்வடைய வேண்டாம். உங்களுக்கான ஒரு நேரம் வரும், அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள். யார்கிட்டையுமே அதிகமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முடிவு எளிதாக ஏற்றுக்கப்பட மாட்டாங்க.
நீங்கள் எப்போதுமே மனசு மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி பழைய கதையை இழுத்து இழுத்து உங்களுடைய தற்போதைய முயற்சி எல்லாமே சின்னதாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைச்சிக்கிட்டே இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்ப வேகமாக யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த யோசனை எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கிருச்சு. சொன்ன பிரச்சனை, சொல்லலைன்னா பிரச்சனை அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு வந்துடுது. இந்த இடத்துல தான் நீங்கள் மௌனமாக மாற ஆரம்பிக்கிறீங்க. பேசுகிற மிதுனம் பேசாமல் இருப்பது தான் மிகப்பெரிய சிக்னலே. இப்போது இந்த இதில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசை பிரதிபலிக்கும். கழுத்து வலி, தோள்பட்ட பாரம், அடிக்கடி சோர்வு, இது எல்லாமே பெரிய நோய் கிடையாது. சொல்ல முடியாத வார்த்தைகள் உடம்புல தங்குறதால வரக்கூடிய அறிகுறிகள். மிதுன ராசிக்காரங்க இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உன்னை நம்பாத உறவுக்கு நீ எத்தனை விளக்கம் கொடுத்தாலுமே போதாது. உண்மையாக இருக்கிறவன் உன்னுடைய மௌனத்தில், அதாவது உங்கள் மௌனத்தில் கூட உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய மனசு மெதுவாக ஒரு முடிவுக்கு வரும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில இடங்களில் இருந்து விலகிறது தான் உங்கள் மனசுக்கு ஒரே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் எல்லார்கிட்டையுமே பழகுறீங்க, எல்லாருமே உதவி பண்ணுறீங்க. ஆனால் உதவி பண்ணின பிறகு கிடைக்கிறது நன்றி இல்லை, பயன்படுத்திக்கிட்ட உணர்வு. நீங்கள் தான் இதை எதிர்பார்த்துக்கோங்க, நீங்கள் இதை இருந்தால் சரியாகிரும் அப்படின்னு சொல்கிற பொறுப்பை எல்லாமே உங்கள் மேலே தள்ளி வெற்றியோட பெயரை மட்டும் வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. வேலை இடத்துல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இதை ரொம்பவே கஷ்டமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஐடியா, உங்களுடைய யோசனை, உங்களுடைய உழைப்பு எல்லாமே வெளியில் போனால் வேற யாரோ பேரோட சேர்ந்து போயிடுது. நீங்கள் கேட்டால் நீ எப்போதுமே எல்லாத்துட்டையும் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் மனசை மெதுவாக ரொம்பவே சோர்வடைய வைக்கிது. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு சனி கேது தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் நம்பினவங்களே ஏமாற்றம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக நட்பு வட்டத்தில் முகமூடி போட்டு இருக்கிறவங்க வெளிப்படுவாங்க. வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ளே போட்டி, உங்களுடைய முன்னேற்றம் சிலருக்கு எரிச்சலாகவே மாறிடும். இந்த சூழ்நிலைன்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க மனசை ரொம்பவே பாதிக்கக்கூ காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரையுமே கெடுக்க நினைக்க மாட்டீங்க. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சிட்டீங்க. ஆனால் வாழ்க்கை இப்போ ஒரு பாடம் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்மள மாதிரி இல்லை. நட்பு உறவுல கூட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் பின்னால் பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் வார்த்தைகளை திருப்பி வேற அர்த்தத்தில் பரப்புவாங்க. இதை அறிஞ்ச பிறகு மிதுன ராசிக்காரங்க மெதுவாக தங்களை விளக்க ஆரம்பிப்பாங்க. பழைய மாதிரி ஓப்பனாக இருக்க முடியாத நிலையும் வரும். இப்போது உங்களுடைய மனசு ரொம்பவே வேகமாக சோர்ந்து போகுது. எதுவுமே செய்ய விருப்பம் இல்லை, பேசணும்னு தோணாது, சிரிக்கணும்னு கூட தோணாது. நான் இப்படி இல்லையேன்னு உங்களையே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, இதுக்கு ஒரு இடைவெளி தான். மிதுன ராசிக்காரங்க இப்போ ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமா இருக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு பயனே இல்லாமல் போயிடும். அதனால் யாருமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறத விட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லிமிட்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுடைய எல்லையை நீங்களாக வரையணும். யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்கள் நேரத்தை மட்டுமே விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் தான் பிரிக்கணும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க யார் உங்ககிட்டேருந்து இவ்வளோ நாளாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் பொழுது பழைய வட்டம் ரொம்பவே சுருங்கும். புதுசாக சிலர் வருவாங்க, குறைவான மனிதர்கள் ஆனால் உண்மையானவர்களாக இருப்பாங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாகவும் இருக்கும். இவ்வளவு நாட்களாக இருந்த அத்தனை பேருமே உங்கள் கூட உண்மையாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுடைய வேலைகள் அனைத்தையுமே, நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதனால் அப்படின்னா, நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையால் மட்டும்தான். இதுவும் வேலை செய்கிற இடத்துல மட்டும்தான். அதனால தான் இனிமேல் அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருந்து கொஞ்சமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பழைய வட்டம்லாம் சுருங்கி புதிய வட்டம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உண்மையானவங்க மட்டுமே உங்கள் கூட வரக்கூடிய நிலையும் வரப்போகுது. இப்போது இதெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்.
நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாகவும் வெற்றியோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசியை பற்றி. கடகராசிக்காரங்களுக்கு அன்பு கை கொடுத்த கையை காயப்படுத்தும் பொழுது கடகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலமும் மிகப்பெரிய பலவீனமும் ஒரே விஷயந்தான். அது என்ன அப்படின்னா அன்பு. நீங்கள் அன்பு கொடுத்தா கணக்கே இல்லாமல் கொடுப்பீங்க. யாருக்கு என்ன வேணுனாலுமே முதல்ல நினச்சி ஓடி போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு உங்கள் தேவையை பின்னால் தள்ளிடுறீங்க. ஆனால் இப்போ அந்த அன்பே உங்களுக்கு பாரமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. காரணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு. நீங்கள் கொடுத்த அன்பை பழகிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்கள் மேலே அதிகாரமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. அன்பு இருந்த இடத்துல இப்போது பயமும் இருக்குது. பேசுனா காயம், பேசலைன்னா குற்ற உணர்வு. கடக ராசிக்காரங்க பொதுவாக மனசு ரொம்பவே மென்மையானவங்களாக இருப்பாங்க. வெளியில் கஷ்டம் காட்ட மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்குவாங்க. அதனால தான் உங்கள் கண்ணீரை கூட யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிச்சுடுவ அப்படின்னு சொல்லி நினச்சி உங்கள் மேலே இன்னும் சுமையை ஏற்றுக்குவாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு சனி பார்வையும் சந்திரனோட அழுத்தமும் இருக்குது. இதனால் நெருக்கமான உறவுகள் மன உளைச்சல் அதிகமாகவே வரும். குறிப்பாக குடும்ப உறவு, கணவன் மனைவி, இரத்த சம்பந்தமான வெளியில் இருக்கிற பகை கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற மௌனமே உங்களை அதிகமாக காயப்படுத்திட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு நிலை இருக்குது. எல்லாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆனால் உங்கள் மேலே யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியல. நீங்கள் உடைச்சாலும் சரியாகிடும்னு சொல்லி நினச்சி விட்டுடுறாங்க. இதுதான் கடக ராசிக்காரங்க மனசை சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கிற விஷயமா இருக்கும். கடக ராசிக்காரங்க ஒருத்தரையாவது மனசுக்குள்ளே விட்டுட்டா அவருக்காக தங்களையே இழக்க தயங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அந்த பழக்கம்தான் உங்களுக்கு ரொம்பவே சோதனையாக மாறுது. உங்கள் எல்லையை நீங்கள் வரையலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் தான் தியாகம் பண்ண வேண்டிய நிலையும் வரும். இப்போது ஒரு உண்மை என்ன அப்படின்னா மெதுவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எல்லா அன்புமே பாதுகாப்பு கொடுக்காது, சில அன்புகள் நம்மளை சிறை வைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடகராசி வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப வலிக்குது. நீங்கள் அன்போடு செய்கிற விஷயங்களை சிலர் உன்னோட கடமை அப்படின்னு எடுத்துக்கிறது. ஆரம்பத்தில் அது பெருமையாக இருக்கும். நான் இல்லாமல் இவங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைப்பு வரும். ஆனால் காலம் போக போக அதே விஷயம் உங்களுக்கு ஒரு சிறையாக மாறிடும். நீங்கள் ஓயாமல் செய்கிறீங்க. வீட்டுக்குள்ள வேலை, மனசுக்கு மனசு சம்மந்தமான ஆதரவு, குடும்பத்தோட பொறுப்பு எல்லாமே உங்கள் மேலே. ஆனால் உங்களுடைய களைப்பை யாருமே கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் சோர்ந்தீங்க அப்படின்னா நீ எப்போதுமே இதெல்லாம் பார்த்துக்குவியேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்காக தான் கடகராசிக்காரங்க மனசை நசுக்கிற விஷயமா இருக்குது. இப்போது கடகராசிக்கு சனி சந்திரன் மேலே ஒரு மோதல் இருக்குது. இதனால தான் உணர்ச்சிகள் அதிகமாக வெளிப்படுது. நீங்கள் சின்ன விஷயத்துக்கே மனசு ரொம்ப கனமாக ஆயிடுது. பழைய நினைவுகள், பழைய வார்த்தைகள், பழைய காயங்கள் எல்லாமே திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் நான் இவ்வளவு பொறுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவில் சில நேரம் உங்கள் அன்பை உங்களுக்கே எதிரியாக மாற்றும். நீங்கள் இல்லாமல் நாங்கள் முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குற்ற உணர்வு ஏற்றுக்குவாங்க. நம்ம விட்டுட்டு உனக்கு எப்படி போக மனசு வருதுன்னு கேட்பாங்க. இது அன்பு கிடையாது, இது ஒரு பயம்தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்காரங்க இந்த இடத்துல ரொம்பவே குழம்புவாங்க. ஒரு பக்கம் மனசு சொல்கிறது எனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னு, இன்னொரு பக்கம் உறவு சொல்கிறது இது உன்னோட கடமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்டுக்கும் உள்ள சிக்கி நீங்கள் உங்களை நீங்களே மறக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போது உங்களுடைய உடம்பு கூட உங்கள் மனசோட சண்டை போட ஆரம்பிக்குது. மார்பு கனத்துணர்வு, வயிறு சிக்கல், தூக்கம் வராமல் இரவு முழுக்க யோசனை, இது எல்லாமே உங்கள் உணர்ச்சிகளை வெளியே வர வழி தேடுறதோட அறிகுறியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். கடக ராசிக்காரங்க இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உறவு காப்பாத்துறதுக்காக உன்னோட வாழ்க்கையை முழுசாக தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சுமக்கிறது அன்பு கிடையாது.
உங்களுடைய மனசு மெதுவாக ஒரு முடிவுக்கு வரணும். எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. சிலரை ஏமாற்றாமல் இருக்க நீங்கள் உங்களவே ஏமாற்றிக்க கூடாது. இந்த உண்மையோட வழியோடு தான் வரும். ஆனால் அதுதான் உங்களுடைய விடுதலைக்கு ஒரு ஆரம்பமாகவும் இருக்கும். இப்போது ஒருத்தவங்க உங்ககிட்ட அன்பை காட்டி காட்டி உங்களை ஏமாத்துற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மையான அன்பை காட்டுறீங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட உண்மையான அன்பை காட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. காயம் பட்டாலும் காட்ட மாட்டாங்க, கோபம் வந்தாலும் அடக்கிக்குவாங்க. சண்டை வேண்டாம், உறவு கெடக்கூடாதுன்னு நினச்சி எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் மனசு கிடக்கல எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்குது. நீங்கள் அடக்கி வச்ச ஒவ்வொரு வார்த்தையுமே சொல்ல முடியாமல் விட்டுட்டா ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு நாள் சேர்ந்து வெடிக்கும். அந்த வெடிப்பு சத்தமாக இருக்காது, கண்ணீராக இருக்கும், மௌனமாக இருக்கும், அல்லது திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக போகணும்னு தோணும். இதுதான் கடக ராசிக்காரங்களுடைய உச்சகட்ட மன அழுத்தமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது கடக ராசிக்கு ராகுவோட தாக்கம் கூட சேர்றது. ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா பயத்தை பெருசாக காட்டுவார். நீ இல்லாமல் இவங்க சீர்குலைஞ்சிடுவாங்க, நீ தள்ளுனா உறவு உடைஞ்சிடும்னு மனசுக்குள்ளே பயம் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பயத்தினால தான் நீங்கள் இன்னும் அதிகமாக தாங்கிட்டு இருப்பீங்க. இப்போது காதல் உறவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் முழுசாக அன்பு கொடுத்துருப்பீங்க. ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய நபர் உங்கள் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம உங்களுடைய அமைதியை சாதாரணமாக ஏற்றுக்குவாங்க. நீ பேசுனா நீ எப்போதுமே உணர்ச்சி வேசப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் மனசை இன்னுமே ரொம்பவே அடக்கமும் வைக்குது. இப்போது திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது கூட இதே நிலை தான். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குவீங்க, ஆனால் உங்கள் தேவைகளை பேசப்பட மாட்டாது. நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னு மட்டும் சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிறது மட்டும் உங்களோட பொறுப்பாக மாறிடும். இது நீண்ட நாளாக நடந்தால் உங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு சோர்வு நிரந்தரமாகவே குடியேறும். இப்போது இந்த காலகட்டங்களில் கடக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இல்லாமல் இருந்தால் கூட உலகம் ஓடி தான் போகுது. நீங்கள் நினச்ச அளவுக்கு யாருமே சிதறி போகலை. இந்த உண்மை கசப்பாக இருந்தாலுமே உங்கள் பயத்தை மெதுவாக கரைச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மனசு இப்போது 2 பக்கமாக இழுக்கப்படுது. ஒரு பக்கம் பழைய அன்பு, பழைய பொறுப்பு, இன்னொரு பக்கம் எனக்கும் சுவாசிக்கணும் அப்படிங்கிறது கற்றுக்கிற உள்ளுணர்வு. இந்த இடத்துல தான் கடக ராசிக்காரங்க வாழ்க்கை ரொம்பவே திரும்பும். நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கன்னு பொறுத்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு அமையும். இப்போது ஒரு உண்மை தெளிவாக நிற்கும். அன்பு அப்படிங்கிற பெயரில் உங்களை உடைக்கிற எதுவுமே இனி உங்கள் வாழ்க்கையில் நிலைக்காது. இந்த முடிவு உங்களுக்கு பயமாக தோணலாம், ஆனால் இது உங்களுடைய குணமடைய வைக்கக்கூடிய ஒரு வழியாக இருந்துக்கிட்டே இருக்கும். கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாகம்தான் ரொம்பவே முக்கியமான திருப்பமாக இருக்க போகுது. இப்போது நீங்கள் இத்தனை நாளாக தாங்கிக்கிட்டு வந்த வழி இப்போது ஒரு கேள்வியாக மாறிடும். நான் இப்படி தான் முழு வாழ்க்கையும் வாழணும் அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சு அப்படின்னா மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த காலகட்டங்களில் கடக ராசிக்காரங்களுடைய மெதுவாக சில முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. சத்தமாக இல்லாமல், சண்டையாக இல்லாமல், ஆனால் உறுதியாக. எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுக்குற பழக்கம் குறையும். உங்கள் மனசுக்கு சரியில்லாத இடங்களில் இருந்து அமைதியாக விலகவும் ஆரம்பிச்சிருவீங்க. இது ஓட்டம் கிடையாது, இது ஒரு சுய பாதுகாப்பு. இப்போது கடக ராசிக்காரங்க சந்திரன் மீண்டுமே பலம் பெற ஆரம்பிக்கும். அதனால் மனசு மெதுவாக தெளிவாகும். எது உங்களுக்கு பாரமோ, எது உங்களுக்கு அன்பு, எது உங்களுடைய கடமை, எது கட்டுப்பாடு, எந்த எல்லை கோடுகள் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். தனிமை இப்போ உங்களுக்கு தண்டனை இல்லை, அது மருந்து. அந்த தனிமையில் தான் நீங்கள் மீண்டும் உங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய கனவுகள் எல்லாமே மெதுவாக திரும்ப வரும். நான் தான் இப்படி இருக்கேன்னு ஒத்துக்கிற மனசும் உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்து சில உறவுகள் விலகும், அது வலிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைதி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே ஆழமாக இருக்கும். இனி நீங்கள் எல்லாருக்குமே எல்லாமா இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களை மதிக்கிறவங்களுக்காக மட்டுமே நீங்கள் உங்கள் மனசை திறந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் முன்னாடி மாதிரி பயந்து முடிவெடுக்க மாட்டீங்க. உங்கள் உணர்ச்சிகளை குறையாக நினைக்க மாட்டீங்க. அது உங்கள் பலம்னு புரிஞ்சுக்குவீங்க. கடக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உன்னை காயப்படுத்துகிற அன்பு உண்மையான அன்பு இல்லை.
உன்னை பாதுகாக்கும் அமைதி தான் உனக்கு உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் இனிமையான வருடங்களாகவும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. சிம்ம ராசிக்காரங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். வெளியில் வலிமை, உள்ளுக்குள்ளே தனிமை. சிம்ம ராசிக்காரங்கன்னாவே வெளியில் பார்த்தா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. தலையை உயர்த்தி நடக்கிறது, யாருக்காகவும் தலை குனியாத மாதிரி பேசுகிறது, முடிவெடுக்கிற தைரியம், இது எல்லாமே உங்களுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்கிற நேரம் நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கணும்னு ஒரு மனநிலை உங்கள் உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் உதவி கேட்க மாட்டீங்க. சோர்வாக இருந்தாலுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. உங்கள் வழியை யாருக்குமே காட்டாத இந்த பழக்கம்தான் உங்களை மெதுவாக உள்ளுக்குள்ளே உடைக்க ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் சிம்ம ராசிக்கு சூரியன் தான் அதிபதி. சூரியனும் வெளிச்சம் தருவான், ஆனால் தனிமையாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருக்குமே வழிகாட்டுவீங்க, எல்லாருக்குமே துணையாகவும் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு யார் துணைன்னு யோசிக்கும் பொழுது பதில் மௌனமாக இருக்கும். உறவுகளில் சிம்ம ராசிக்காரங்க முழுசாக கொடுப்பீங்க. அன்பு, பாதுகாப்பு, மரியாதை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க உங்கள் பெருமையை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அகந்தை, திமிர்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது அகந்தை இல்லை, அது உங்கள் காயப்பட்ட மரியாதையை காப்பாற்றுற கவசமாக இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை மெதுவாக வெளிச்சத்துக்கு வரும். நீங்கள் எல்லாருக்கும் தேவையாக இருந்தாலுமே உங்களை உணர்றவங்க ரொம்பவே குறைவு. அதனால தான் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுந்துக்கிட்டே இருக்கும். நான் உண்மையாக இப்படி தான் இருக்கணுமா, எப்போதுமே வலிமையாக நடிக்கணுமா? இந்த கேள்வி வந்துருச்சுன்னா சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிறவங்க இல்லை, உள்ளுக்குள்ளே வர அனுமதி கொடுத்தவங்க தான் அதிகமாக காயப்படுத்துவாங்க. நீங்கள் எல்லாரையுமே எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா முழுசாக நம்புவீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பலமாக மாறும், அதே நேரம் உங்கள் பலவீனமாகவும் மாறும். உறவுகளில் நீங்கள் மரியாதை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக நினைப்பீங்க. உங்களை குறைச்சி பேசுறது, உங்கள் முயற்சியை மதிக்காமல் போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வலிக்கும். ஆனால் உடனே சொல்ல மாட்டீங்க, பார்த்துக்கலாம் இவங்க இப்படிதான்னு மனசுக்குள்ளே சமாதானம் பண்ணிக்குவீங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் மௌனமாக இருந்தாலும் உங்கள் மனசு மௌனமாக இருக்காது. சேர்ந்து சேர்ந்து கோபம் ரொம்பவே பெருகிட்டே போகும். ஒரு நாள் அந்த கோபம் வெளியே வரும் பொழுது எதிரில் இருக்கிறவங்க அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போது இவன் ரொம்ப கோபக்காரன், எப்போதுமே சண்டைன்னு சொல்லிடுவாங்க. சிம்ம ராசிக்கு சனி தாக்கம் வர ஆரம்பிக்குது. சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்பிக்கை வச்ச உறவுகளை ரொம்பவே சோதிப்பார். யார் உண்மையாக உங்களோட இருக்காங்க, யார் உங்களை வெளிச்சத்தில் இருக்க மட்டுமே ஆசைப்படுறாங்கன்னு தெளிவாக காட்டுவார். இப்போ காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க பெருமை ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அந்த சுவரை தாண்டி தான் வர தெரிஞ்சவங்க ரொம்பவே குறைவான பேர் தான். நீங்கள் அன்பு கேட்டால் கூட நேரடியாக கேட்க மாட்டீங்க, அவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் எல்லோருக்குமே அந்த புரிதல் இருக்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்க ஒரு உண்மையை உணரவே ஆரம்பிப்பீங்க. மரியாதை இல்லாத இடத்துல அன்பு நீண்ட நாள் நிற்காது. அதனால தான் மெதுவாக சில உறவுகளில் இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கீங்க. அது கோபத்தால் இல்லை, அது சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு முடிவாகவே நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்க. இப்போது கோபம் இல்லை, அது உங்களுடைய கவசம்தான். சிம்ம ராசிக்காரங்க கோபக்காரன்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கோபக்காரங்க கிடையாது. நீங்கள் அதிகமாக காயப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கீங்க. அந்த காயத்தை வெளியில் தெரியாமல் இருக்க கோபம் ஒரு கவசம் மாதிரி மாறிடுச்சு. உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எல்லாருக்கும் தெரியாது. நீங்கள் சத்தமாக பேசும்போது கூட அதுக்குள்ளே ஒரு வலி இருக்கும்.
என்னையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே கத்துற குரல் தான் அந்த கோபம். ஆனால் அதை யாருமே அந்த மாதிரி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இப்போது இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறது அதிகமாகவே உணரப்படுது. முன்னாடி உங்களை சுற்றி நிறைய பேர் இருந்த மாதிரி தோணும். இப்போ அவங்க எல்லாருமே தூரமாக போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தனிமை தண்டனை இல்லை, இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடைவெளி. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த நேரம் ஒரு உள்ளார்ந்த மாற்ற காலமாக இருக்கும். சூரியன் உள்ளுக்குள்ள ஒளி தேடுற மாதிரி இருக்கும். வெளியில இருந்து வரும் பாராட்டு, ஆதரவு இது எல்லாமே இப்போ உங்களுக்கு பெருசா தோணாது. உங்க மனசுக்கு உண்மையா நிம்மதி தரது எதுன்னு தேட ஆரம்பிப்பீங்க. இந்த தேடல் தான் உங்களை மெதுவா அமைதியா மாற்றும். எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியும். எல்லா சண்டையுமே நீங்க ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியும். சில விஷயங்களை விட்டுட்டு போறதுக்காக தான் உண்மையை வெற்றின்னு உணர்வீங்க. உறவுகளில் இனிமேல் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. யார் உங்கள் மரியாதையை மதிக்கிறாங்க, யார் உங்கள் வெளிச்சத்தை பயன்படுத்துகிறாங்க, இதை வேறுபடுத்த தெரிஞ்சவங்க தான் நீங்கள். இதுதான் சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியாக இருக்கும். இப்போது இந்த பாகத்தோட பார்க்கும் பொழுது அமைதி அப்படிங்கிறது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய புதிய வலிமையாக இருந்துட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் இந்த பாகம் ஒரு புதிய ஆரம்பம் தான். நீங்கள் இத்தனை நாளாக வெளியில் காட்டிட்டு இருந்த வலிமை இப்போ மெதுவாக உள்ளார்ந்த நம்பிக்கையாக மாறப்போகுது. யாருமே கை தட்டலைனாலும் யாருமே பாராட்டலைனாலும் நான் என்னன்னு எனக்கு தெரியும்னு நிம்மதியாக இருக்கக்கூடிய மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இப்போது நீங்கள் இனிமேல் எல்லார்கிட்டேயுமே காப்பாற்றணும்னு ஓட மாட்டீங்க, எல்லாரையுமே காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களை மதிக்கிறவங்க, உங்களோட உண்மையாக இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஆற்றலை செலவழிப்பீங்க. இதனால தான் சிலர் தூரமாக போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக மனசு ரொம்ப லேசாக இருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த நேரம் சூரியன் மீண்டும் பலம் பெறும் காலமாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த சூரியன் அகந்தையாக எரியாது, அது உஷ்ணம் இல்லாமல் ஒளியாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வழிகாட்டியாகவும் வெளிச்சமாகவும் மாறும். அடுத்து காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிமேல் நீங்கள் உங்களை குறிச்சிக்க மாட்டீங்க, மரியாதை இல்லாத இடத்துல அன்பை தேட மாட்டீங்க. உங்களுடைய உண்மையான குணத்தை ஏற்றுக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில் வருவாங்க. அந்த உறவு சத்தமாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். போட்டி இல்லை, கட்டுப்பாடு இல்லை, சமநிலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை, பொறுப்பு, சமூக வாழ்க்கை எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் மெதுவாக மதிப்பை சேர்ப்பீங்க. நீங்கள் பேசுறது குறையும், ஆனால் உங்களுடைய இருப்பு பேச ஆரம்பிக்கும். முன்னாடி மாதிரி நிரூபிக்க ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது சிம்ம ராசிங்காரங்களுக்கு சொல்லித்தர ஒரு பாடம் என்ன அப்படின்னா, வெளிச்சம் காட்டுறதுக்காக எரிய வேண்டாம், உள்ளுக்குள்ளே ஒரு ஒளி இருந்தாலே போதும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லார்கிட்ட இருந்துமே ரொம்பவே தெளிவாக இருக்க முடியும். இப்போது வெளியில் ரொம்ப அமைதியாகவும் ஒழுங்காகவும் தெரிஞ்சாலுமே எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்கிற பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரான பழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். எல்லார் மேலேயும் அன்பை வச்சுட்டு, எல்லார் மேலேயும் பாசத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படி யோசிக்கிறதே கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு பின்னாடி உங்களையே குறை சொல்லிட்டு இவங்க அவ்வளவோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய குணமாகவும் இருக்குது. இத்தனை நாளாக இது புரியாமல் நீங்கள் ரொம்பவே உள்ளுக்குள்ளே ரொம்ப சாந்தமாகவே இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கையில் உங்களை தனிமையிலேயே வச்சிருக்கிற மாதிரி தோணும். உங்கள் கூட 10 பேர் இருந்தாலுமே நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி தோணும். என்னதான் நீங்கள் பாசமும் அன்பு காட்டிட்டு இருந்தாலும் அதுக்கான திருப்பி கொடுக்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்கிறத விட உங்களை நம்பி நீங்களே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நேர்மையானவங்க, அன்பு காட்டுற விதம் சத்தமாக இருக்காது, கவனமாக மெதுவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அன்பு திருப்பி வராதப்போ நீங்கள் உங்களை தான் குறை சொல்கிறீங்க. நான் போதுமானவங்களா இல்லை, என்னால் தான் இப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய பாசம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே ரொம்பவே பியூரானதாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒருத்தவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலுமே செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுடைய குணம் அப்படிங்கிறது யாருக்குமே வராத ஒன்று. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே முன்னிலையில் தான் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லா நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷமான நாட்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வணக்கம் கன்னிராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரங்களை பற்றி. அதிகமாக யோசிக்கிற மனசு, தளர்ந்து போன உள்ளம். கன்னிராசிக்காரங்கன்னாவே வெளியில் ரொம்ப அமைதியாக ஒழுங்காக தெரியும். எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்கிற பழக்கம் உங்களுடைய அடையாளமாகவும் இருக்கும். யாரையுமே நம்புறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பீங்க. ஆனால் இந்த யோசனை அதிகமாகும் போது தான் உங்களுடைய மனசை உங்களுக்கு எதிரியாக மாறிடுது. இப்படி செஞ்சால் சரியாக இருக்குமா, அப்படி சொன்னால் உங்களுக்கு கஷ்டமா, நான் தவறாக நடந்து கொண்டேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ளே ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. வெளியில் யாருமே உங்களை குறை சொல்லலை, ஆனால் நீங்களே உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் கன்னிராசிக்காரங்களுடைய உள்ளார்ந்த போராட்டமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு புதன் தான் அதிபதி. புதன் புத்திசாலித்தனத்தையுமே விவரத்தையுமே கொடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் இந்த காலத்தில் அதே புதன் உங்களை ஓவராக யோசிக்க வச்சுட்டு இருக்காரு. சிறிய விஷயங்களையுமே பெருசாக நினைக்க வைப்பார். அதனால தான் மனசு எப்பொழுதுமே சோர்வாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. உறவுகளில் கன்னிராசிக்காரங்க ரொம்பவே நேர்மையானவங்க. அன்பு காட்டுற விதம் சத்தமாக இருக்காது, கவனமாக மெதுவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த அன்பு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். நான் போதுமானவனா இல்லையா, என்னால் தான் இப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு உண்மை மெதுவாக உங்கள் மனசுக்குள்ளே உட்காரும். அது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாது, எல்லாரையுமே திருப்தி பண்ண முடியாது. இந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஆரம்பமாகும். கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. அவங்க தவறு செஞ்சால் கூட காரணத்தை கண்டுபிடிச்சு மன்னிச்சிருவீங்க. ஆனால் அதே தவறு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை நீங்களே விட மாட்டீங்க. சின்ன தவறாக இருந்தாலுமே நான் எப்படி இப்படி பண்ணினேன் அப்படின்னு மனசுக்குள்ளே மீண்டும் மீண்டும் போட்டு ஓட்டிகிட்டே இருப்பீங்க. அந்த யோசனை தூக்கத்தையும் கெடுக்கும், நிம்மதியும் கெடுக்கும். வெளியில் யாராவது உங்களை பாராட்டுனாலும் கூட அதை முழுசாக ஏற்றுக்கவே மாட்டீங்க. இது ஏதோ அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கன்னி ராசிக்கு கேது தாக்கம் வராது, ஆரம்பமாகுது. கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வச்சு இழுத்துக்குவார். பழைய தவறுகள், பழைய நினைவுகள், இது எல்லாமே திரும்ப திரும்ப நினச்சி மனசை ரொம்பவே சோர்வடைய வைக்கும். உறவுகளில் கூட இதே நிலை. நீங்கள் எல்லாருக்குமே சரியாக இருக்கணும்னு நினைப்பீங்க, யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்துக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை வெளியில் சொல்ல மாட்டீங்க. இது பெரிய விஷயம் இல்லைன்னு உங்களை நீங்களே சமாதானம் பண்ணிக்குவீங்க. இதை எப்படின்னா, இதை அடக்கிக்கிட்ட உணர்ச்சி தான் உங்களுடைய ஒரு நாள் உடம்புல கூட தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, தலைவலி, தூக்கமின்மை, சோர்வு, இது எல்லாமே மனசு தாங்க முடியாமல் வெளியில் காட்டுற அடையாளங்களாக தான் இருந்துட்டு இருக்கும். கன்னி ராசிக்காரங்க ஒரு உண்மையை கற்றுக்கணும். அது என்ன அப்படின்னா, தவறு செய்யாத மனிதன் யாருமே இல்லை, உங்களுக்கும் விதிவிலக்கு கிடையாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறப்போ உங்களுடைய மனசு கொஞ்சம் லேசாகும். உங்களை நீங்களே மன்னிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மன்னிப்பு தான் உங்களுடைய முதல் குணமடைவாகவும் இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு உறவு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு வேளை சோர்வாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு பிடிச்சி நிற்கிறவங்க. உங்கள் மனசை ஏற்கனவே களைச்சிருந்தாலும் நீங்கள் அதை ஒத்துக்க மாட்டீங்க. இந்த காலத்தில் இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லும். அது என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே சரி பண்ண முடியாதுன்னு சில விஷயங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே நம்ம கையில் இருக்காது. அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் மனசு ரொம்பவே அமைதியாக இருக்கும். அதை ஜோதிட சைடில் பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் சற்று மென்மையாக செயல்பட ஆரம்பிக்கும். அதனால தான் யோசனை குறையும், உணர்ச்சிகளை ஏற்றுக்கிற மனநிலை வரும். நீங்கள் இனிமேல் என்ன தவறுன்னு மட்டும் கேட்க மாட்டீங்க, எனக்கு இது சரியானு கேட்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் பெரிய ஒரு மாற்றமாக இருக்க போகுது. உறவுகளில் உங்கள் எல்லையை வரைய ஆரம்பிப்பீங்க. எல்லாருக்குமே எல்லாமா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களை மதிக்காத இடத்துல இருந்து அமைதியாக விலக கற்றுக்குவீங்க. இதுதான் தைரியமும் சுயமரியாதையும். ஒரு உண்மை தெளிவாக இருக்கும் உங்களுடைய முடிவில். விட்டுறது அப்படிங்கிறது தோல்வி கிடையாது, அது உங்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு முடிவாக தான் இருக்கும்.
இந்த அதாவது கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் இறுதியாக மெதுவாக சமநிலைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். முன்னாடி மாதிரி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும்னு ஓட மாட்டீங்க. சில விஷயங்கள் தானே நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. அதனால தான் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்குது. உங்கள் மனசு இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும். எது உங்களுக்கு தேவையில்லை, எது உங்களுக்கு முக்கியம், இந்த வேறுபாடு தெளிவாக தெரியும். உங்கள் உடம்பு மனசு ரெண்டையுமே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாருக்காகவும் ஓடுனா நான் தொலைஞ்சிருவேன் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இது குணமடைவு காலம்னு கூட சொல்லலாம். கேது கொடுத்த குழப்பம் குறையும், புதன் கொடுத்த தெளிவு மீண்டும் வரும். ஆனால் இப்போ அந்த தெளிவு மென்மையாக இருக்கும், உங்களை காயப்படுத்தாமையும் இருக்கும். காதல், உறவு, நட்பு எல்லா இடத்துலையுமே இனிமேல் நீங்கள் உண்மையை பேசுவீங்க. மனசில் இல்லாததை நடிக்கவே மாட்டீங்க. அதனால் சிலர் தூரமாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிச்சமாக இருக்கிறவங்க தான் உண்மையானவங்களாக இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சரியாக இருக்கணும்னு உலகம் வேண்டாம். அதாவது எப்படின்னா, நீங்கள் சரியாக இருக்கணும்னு உலகம் வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு அதுதான் உங்களுக்கு ஒரு உலகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களை நினைக்கவே கூடாது. எப்பொழுதுமே உங்கள் வேலைகளில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்பொழுது கன்னி ராசிக்காரங்க ஒருத்தவங்களை நினச்சி நீங்கள் என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. ஒருத்தவங்க உங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா நீங்கள் விலகி போகிறதுனால தப்பே கிடையாது. கன்னி ராசிக்காரங்க பெரும்பாலுமே சத்தமில்லாமல் வாழ்கிறவங்களாகவும், பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஆகிடும் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சமாளிச்சிடுவீங்க. யாருக்காவது கஷ்டம் அப்படின்னா உடனே ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா இது பெரிய விஷயமே இல்லைன்னு தள்ளி வச்சிடுறீங்க. இந்த பழக்கம்தான் உங்களை மெதுவாக ரொம்பவே சோர்வடைய வைக்குது. வெளியில் யாருக்குமே தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ள களைப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும். சிரிப்பு இருக்குமே தவிர அந்த சிரிப்புக்குள்ள சந்தோஷம் இருக்காது. கன்னி ராசிக்காரங்க ரொம்பவே உள்ளார்ந்த சோதனை காலம்னு சொல்லலாம். புதன் உங்களை புத்திசாலி ஆக்குனாலுமே அதே புதன் அதிக யோசனையும் கொடுப்பான். அதனால தான் சின்ன விஷயங்களை கூட பெரிய பாரமாக சுமக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாக மட்டுமே நடக்கக்கூடிய காலங்களாக தான் இருந்துகிட்டு இருக்குது. உறவுகளில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை அளந்து பேசுவீங்க. ஆனால் உங்களை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை வெளியே சொல்லாமல் அந்த வழியை மனசுக்குள்ளேயே தங்கி ஒரு நாள் ஃபுல்லாக மௌனமாக மாறிடுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களுக்காக ஓடுறதை விட்டுட்டு உங்களுக்காக ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மென்மேலுமே முன்னேறிக்கிட்டே போகும். மற்றவங்களுக்காக இதுவரை நீங்கள் போராட்டம் எல்லாமே போதும். இனிமேல் உங்களுடைய முயற்சியை மதிக்காமல் போகிறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் உடனே சொல்ல மாட்டீங்க, பார்த்துக்கலாம் இவங்க இப்படி தானே மனசுக்குள்ளே சமாதானம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வேதனை என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிறவங்க கிடையாது, உள்ளுக்குள்ளே நீங்களாக கொடுக்குற இடம்தான். மற்றவங்களுக்காக நீங்கள் கொடுக்குற உங்கள் மனசுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இடம்தான் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்லது மட்டுமே நடக்கும். நீங்கள் தனியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி தோணுனாலுமே பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் மற்றவங்க எது பண்ணினாலுமே சரின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற தப்பை விட மற்றவங்க பண்ணுற, இப்போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறீங்க. இதுவே மற்றவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி இதனால தான் அவங்க பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு அவங்கள மன்னிச்சுட்டு விட்டுடுறீங்க. அதனாலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்களை வச்சு ரொம்பவே இவங்க எதை எடுத்தாலும் ஈஸியாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் எதுவாக இருந்தாலும் ஒரு வாட்டி பண்ணிட்டு சாரி கேட்டால் வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால் இனிமேட்டு எல்லார்கிட்டையுமே நீங்கள் ஒரு லெவலாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, பாதுகாப்பு எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட திருப்பி வருமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குறாங்க, திருப்பி அந்த அளவுக்கு எங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு முழுசாக அவங்க பெற்றுக்கிட்டு ஆனால் திரும்ப அவங்களுக்கு அது கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டுமே உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க.
அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லெவலை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய கேரக்டரை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, அதாவது கேரக்டர் மீன்ஸ் உங்களுடைய பாசம் வைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் எப்பொழுதும் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. எல்லாரையுமே சமநிலையாக வச்சுக்கிட்டு நீங்கள் மட்டுமே கொழுங்குறீங்க. துலா ராசிக்காரங்க வாழ்க்கை அப்படின்னாலே வெளியில் பார்த்தா ரொம்ப சமநிலையாக தெரியும். யாருடனுமே சண்டை வேண்டாம், யாரையுமே காயப்படுத்த வேண்டாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற மனசு உங்களுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் அந்த சமநிலையை வச்சுக்கிறதுக்காகவே நீங்கள் உங்களை எவ்வளவு தள்ளி வைக்கிறீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இவ்வளவு இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்க தவறாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்களுடைய உணர்வுகளை நீங்களே அடக்கிக்கிறீங்க. நீங்கள் சொல்ல நினச்சது எல்லாமே சொல்லாமல் மற்றவங்க கிட்ட வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்குறீங்க. இதுதான் உங்களை உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே சோர்வடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது அதிபதி. சுக்கிரன் அன்பையும் அழகையும் கொடுப்பார். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதே சுக்கிரன் உங்களைய எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓட வைப்பார். அதனால தான் உங்களுடைய உண்மையான மனசு ரொம்பவே பின்னாடி தள்ளப்படுது. ஒரு உண்மை மெதுவாக தோணும், எல்லாரையுமே சமாதானப்படுத்துறது வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே சமாதானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். துலா ராசிக்காரங்க முடிவெடுக்க ரொம்பவே யோசிப்பீங்க. இந்த பக்கம் போனால் அவங்க கஷ்டப்படுவாங்க, அந்த பக்கம் போனால் இவங்க கோவப்படுவாங்கன்னு ரெண்டுக்குமே நடுவில் நின்று திணறிட்டு இருக்கீங்க. அந்த திணறல் தான் உங்கள் மனசையே ரொம்பவே சோற வைக்குது. சில நேரம் முடிவெடுக்காமல் இருக்கிறதே ஒரு முடிவுன்னு புரியாமல் போயிடுது. அதனால தான் வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. துலா ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே திருப்தி பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அன்பு அப்படிங்கிற பெயரில் உங்களை கட்டுப்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. துலா ராசிக்காரங்களில் உறவுகளில் அதிகமாகவே சிக்கிக்கிற இடம் இதுதான். நீங்கள் அன்பு காட்டுறீங்க, ஆனால் சில பேர் அந்த அன்பவே பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய பலவீனமாக நினைக்கிறாங்க. நீ தான் புரிஞ்சுக்கணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய எல்லைகளை மெதுவாக அழிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு சண்டை வேண்டாம்னு நினச்சி எல்லாத்தையுமே அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கிட்டே போயிட்டு இருக்கிறனால அப்படிங்கிறதுனால தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வலி அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிரும். அந்த வலி வெளியவும் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்போது துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே திரும்ப ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, நான் எப்போதுமே நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி தான் உங்களுடைய மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாகவும் இருக்க போகுது. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் சுக்கிரன் உங்கள் மதிப்பவே உணர வைப்பார். நீங்கள் அன்பு தரதுக்கு முன்னாடி உங்களை மதிக்கணும்னு சொல்லி தருவார். நீங்கள் மெதுவாக இல்லைன்னு சொல்ல கற்றுக்குவீங்க. அது சத்தமாக இருக்காது, ஆனால் கண்டிப்பாக உறுதியாக மட்டுமே இருக்கும். துலா ராசிக்காரங்க உண்மையான சமநிலையை கண்டுபிடிப்பாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் அமைதியாக இருக்கேனா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. உறவுகளில் இனிமேல் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. உங்களை மதிக்காத இடத்துல இருந்து விலகுவீங்க. அது ஓட்டம் கிடையாது, அது உங்களுடைய சுயமரியாதையாக இருக்க போகுது. துலா ராசிக்காரங்க நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உலகத்துக்கு சமநிலை கொடுத்ததுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள சமநிலையை தேடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருந்துக்கிட்டே இருக்கும். துலா ராசிக்காரங்க ஒரு நாள் திடீர்னு மாற மாட்டீங்க.
என்ன அப்படின்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே பல நாளாக சேர்த்து வச்சுருந்த வலி ஒரு கட்டத்தில் வார்த்தையாகவே வெளியே வரும். நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்ன உடனே சில உறவுகள் ஆசையாக ஆரம்பிக்கும். நீங்கள் உண்மையை பேச ஆரம்பித்ததுமே எல்லாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அமைதியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போது எல்லை வரைய ஆரம்பிச்சிட்டீங்க. இதவே சில பேர் மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மாறலை, நீங்கள் உங்களை திரும்ப எடுத்துக்கிறீங்க. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு சனி சோதனை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. சனி உறவுகளை சுத்தம் பண்ணுவான். யார் உண்மையாக உங்களோட இருக்காங்க, யார் உங்கள் அமைதியை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுவார். அப்போயாவது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். தனிமை முதல்ல வலிக்கும், பிறகு ரொம்பவே சுகமாக மாறிடும். சில உறவுகள் விலகியதும் துலா ராசிக்காரங்க தனிமையாகவே உணர்வீங்க. முன்னாடி எப்போதுமே யாராவது பேசிகிட்டே இருந்த மாதிரி தோணும். ஆனால் இப்போது சத்தமே இல்லாமல் மௌனம் நிறையவே இருக்கும். முதல்ல அந்த மௌனம் பயமாக இருக்கும். நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கேட்டுக்குவீங்க. ஆனால் மெதுவாக அந்த மௌனம் அமைதியாக மாறும். உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் விருப்பம், உங்களுடைய எல்லை, இது எல்லாமே தெளிவாக தெரியும். நீங்கள் தனிமை தண்டனை இல்லை, இது உங்களுக்கு கிடைச்ச இடைவேளை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அன்பு அப்புறம் சுயமரியாதை ரெண்டுமே ஒன்றா சேரும் பொழுது துலா ராசிக்காரங்க அன்பு கொடுக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அன்போட கூட சுயமரியாதையும் சேர்றதுனால இனிமே நீங்கள் அன்பு காட்டுறீங்க அப்படின்னா அது உங்களை காயப்படுத்தாத வரைக்கும் தான். உறவுகளில் இனிமேல் நீங்கள் தெளிவாக பேசுவீங்க. மனசில் இல்லாததை நடிக்கவே மாட்டீங்க. அதனால தான் உறவுகள் குறையலாம். ஆனால் அந்த உறவு குறைவு தான் உங்கள் வாழ்க்கையில் தரமும் கூட்டும். இப்போது முன்னாடி எடுக்கக்கூடிய ரொம்பவே யோசிச்சிங்க. ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இப்போது மெதுவாக உறுதியாக முடிவெடுக்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லாருக்குமே பிடிக்கணும்னு முடிவெடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு சரியில்லாததை விட்டுடுவீங்க. இப்போ ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உங்களுடைய மதிப்பவே உங்களுக்கு உணர வைக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை யாருக்காகவும் தெளிவாக காட்டிகிட்டு இருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ தான் உங்கள் லைஃபு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போது உங்களுடைய சமநிலை இப்போது உங்கள் கையில் தான் இருக்குது. துலா ராசிக்காரங்க உண்மையான சமநிலையை அடைவீங்க. வெளியில் எல்லாரையுமே சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்குள்ளே சமாதானம் இருந்தாலே போதும் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். அதனால் மனசும் லேசாக இருக்கும் உங்களுக்கு. இனிமேல் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நடிக்க வேண்டிய வாழ்க்கை கிடையாது. அது ஒரு உண்மையான வாழ்க்கையாக இருக்கும். உலகத்துக்கு சமநிலை கொடுத்த நீங்கள் இப்போது உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி மட்டுமே இருக்க போகுது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் என்ன தான் வெளியில் அமைதியாக இருந்தாலுமே ரொம்பவே கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு விட மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி எப்பொழுதுமே மற்றவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த நேரத்தில் சூரியன் மீண்டும் பலம் பெறும் காலமும் வந்துருச்சு. ஆனால் இப்போ அந்த சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு அகந்தையே தெரியாது. உங்களை பொறுமைசாலியாக காட்டக்கூடியதாகவே இருக்கும். நீங்கள் எல்லார்கிட்ட இருந்துமே சுயமரியாதை அப்படிங்கிற ஒன்றை எதிர்பார்க்க போகிறீங்க. அப்படி எதிர்பார்க்கறதுனால தேவையில்லாத உங்களுடைய கஷ்டங்களை நீங்களே குறிச்சிக்க போகிறீங்க. உங்களுக்கான கஷ்டங்கள் இதுவரையும் நீங்கள் மற்றவங்க மேலே வச்ச பாசத்தினால நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்தினால இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே அழிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமைய போகுது. கண்டிப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அம்மன் ராசி பலன் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
கூடவே நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். எதுக்காகவும் யாருக்காகவுமே நீங்கள் மனம் தளராமல் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வழியில் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். யார் உங்களுக்கு கை கொடுக்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியும் உங்களோட திறமையும் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. வெளியில் அமைதி, உள்ளுக்குள்ள புயல். விருச்சிக ராசிக்காரங்க வெளியில் ரொம்பவே அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு விட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் வழி, இது எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த மௌனத்துக்குள்ளே ஒரு புயல் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்க அப்படின்னா முழுசாகவே நம்புவீங்க. ஆனால் அந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வழி சத்தமாக வெளியே வராது. அது ஆழமாக உள்ளுக்குள்ளேயே தங்கிடும். அந்த வழியோடு தான் நீங்கள் சிரிப்பீங்க, பேசுவீங்க, வாழுவீங்க. ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. செவ்வாய் உங்களுக்கு தீவிரம் தருவான். அதனால் உங்கள் உணர்ச்சிகள் சாதாரணமாக இருக்காது. அன்பு இருந்தால் தீவிரமாக இருக்கும். கோபம் வந்தாலும் ரொம்பவே ஆழமாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு உண்மை தோணும். என்ன அப்படின்னா, நீங்கள் பலவீனமானவங்க. ஆனால் அந்த பலம் எவ்வளவு காயப்பட்டிருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா உலகமே மாறிடும். விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் யாரையாவது உங்கள் உலகத்துக்குள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு அணுகல். ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது தவறாகவே பயன்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கோவப்பட மாட்டீங்க. மெதுவாக உங்ககிட்ட இருந்து விலகக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அந்த விலகல் தான் ஆபத்தானது. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் உள்ளுக்குள்ளே முடிவெடுத்துகிட்டே இருப்பீங்க. இவங்க இனி என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு அந்த முடிவு மாற்றவே முடியாததாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே மறுபடியும் அணுகல் தர வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். பழைய வழியை அதாவது வழியை மறக்க முடியாத மனசு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை. விருச்சிக ராசிக்காரங்க பழைய விஷயங்களை சீக்கிரமே மறக்க மாட்டீங்க. யார் என்ன சொன்னாங்க, எப்போ என்ன நடந்துச்சு, எல்லாமே மனசில் உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்த நினைவுகள் சில நேரம் உங்களுக்கு பலனை தரும், சில நேரம் உங்களை கட்டி போடும். இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு கேதுவுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. கேது அப்படிங்கிறது பழைய கர்மா, பழைய காயங்களை ரொம்பவே கிளப்புவார். அதனால தான் மனசு அதிகமாக சோர்வடைஞ்சு போயிடுது. ஆனால் இந்த காலகட்டம்தான் குணமடைகிறதுக்கான வாய்ப்பும் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய பாடமாக இருக்கும். பழைய வலி, பழைய கோபம், இதை எல்லாமே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி நகர முடியாது. விடுறது பலவீனம் இல்லை, அது உங்கள் மனசுக்கு கொடுக்குற ஒரு விடுதலை. மெதுவாக அந்த பழைய பாரம் குறையும், உங்கள் சுவாசமே லேசாக மாறும். இப்போது இந்த இதில் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க முழுக்க மாற மாட்டீங்க. ஆனால் உங்கள் உள்ளார்ந்த பாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இனிமே நீங்கள் யாரையுமே சோதிக்க மாட்டீங்க, உங்களை நீங்களே சோதிச்சுக்கவும் மாட்டீங்க. உறவுகளில் இனிமேல் நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய காலமும் வந்துருச்சு. எல்லாருக்கும் எல்லாமா இருக்க மாட்டீங்க. உங்களை மதிக்கிறவங்க, உண்மையாக இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் உங்கள் உலகத்தை கதவை திறப்பீங்க. உங்களுடைய ஆழம்தான் உங்களுக்கு அழகு. ஆனால் அந்த ஆழத்தில் மூழ்கி போகாமல் இருக்கிறது அதை விட அழகு. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாரையுமே முழுசாக நம்பலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிரந்தரமாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு தடவையா இல்லை பல தடவையா நம்பிக்கை உடைஞ்சிரும். நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே எப்போதுமே ஒரு பாதுகாப்பு சுவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாரையுமே ஒரு அளவுக்கு தான் உள்ளே விடுவீங்க. அந்த அளவை தாண்டி வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சில பேர் தான். இந்த பழக்கம் உங்களை ரொம்பவே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே நேரம் தனிமையும் உங்களுக்கு கொண்டு வருது.
இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வெளியில் அமைதியாக தெரியும். பெரிய சண்டை இல்லை, பெரிய சத்தமும் இல்லை. ஆனால் அந்த அமைதிக்குள்ள ஒரு வெறுமை இருக்குது. முன்னாடி மாதிரி யாரையுமே நம்ப மாட்டீங்க. யாராவது தூரமாக போனாலும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஆனால் அந்த சரிக்கு பின்னாடி ஒரு பெரிய சோர்வும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் சனியுடைய தாக்கம் சேரும். சனி உங்களை தனிமையிலே வைப்பார். ஆனால் அந்த தனிமை தண்டனை கிடையாது. அது உங்களுக்கு உங்களை உணர வைக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும். எனக்கு என்ன வேணும், என்னை காயப்படுத்துது அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் நேர்மையாகவே பதில் தேட ஆரம்பிப்பீங்க. முன்னாடி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்ட நீங்கள் இப்போ எல்லாத்தையுமே ஏற்றுக்க மாட்டீங்க. உங்கள் எல்லை உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த எல்லையை மீறினீங்க அப்படின்னா சத்தமே இல்லாமல் விலகுவீங்க. இந்த மாற்றம் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் இது உங்களுடைய குணமடையும் கட்டாயம்னு கூட சொல்லலாம், ஒரு கட்டம்னு கூட சொல்லலாம். அன்பு அப்படிங்கிற பெயரில் இனி வரக்கூடிய வழி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுடைய அன்பு ரொம்பவே ஆழமானதாக இருக்குது. அதனால தான் சில பேர் உங்ககிட்ட பழகிறத ரொம்பவே விரும்புகிறாங்க. ஆனால் அந்த ஆழத்தையே சில பேர் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் இதுதான். அன்பு வலிக்கணும்னா அது அன்பே கிடையாது. இனிமே நீங்கள் அன்பு தர்றதுக்கு முன்னாடி மரியாதையாக இருக்கா, பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பீங்க. உங்களுடைய மனசு நிம்மதியாக இல்லாத இடத்துல எவ்வளவு பழைய உறவாக இருந்தாலுமே நீங்கள் நிற்க மாட்டீங்க. இப்போது விருச்சிக ராசிக்காரங்க உணர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் முன்பு மாதிரி இல்லையேன்னு. அது இழப்பு இல்லை, அது வளர்ச்சி. நீங்கள் இன்னும் ஆழமாக தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ அந்த ஆழம்தான் உங்களை மூழ்கடிக்குது. அது உங்களை வலிமையாகவும் நிறுத்துது. உறவுகள் குறையலாம், நட்பு ஓட்டம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் மனசு அமைதியாக இருக்கும். இதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றியாகவும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க மனசில் ஒன்று பதியணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே தாங்கிறதுக்காக பிறந்தவங்க நீங்கள் இப்போ உங்களை காப்பாற்றவும் கற்றுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது மொத்தமாகவே எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு நாளாக இருந்ததை விட, எல்லாத்தையும் நம்பி இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்களை விட எல்லாத்தையுமே உங்கள் மனசுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே கரெக்டாக இருப்பீங்க, லெவலாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருக்கீங்க. அப்படி இருந்துமே சில பேர் உங்களுடைய அன்பை பயன்படுத்திக்கக்கூடியவங்களாகவும் இருந்துகிட்ருக்காங்க. அது யார் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலை வந்துடும். எதுவும் சரியாக நடக்குது அப்படின்னாலுமே இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற மனசு முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் இப்போ நடக்கிறது இல்லை, முன்னாடி நடந்தது. நம்பின இடத்துல அடிபட்டது, பாதுகாப்புன்னு நினச்ச இடத்துலையே விழுந்தது. இந்த அனுபவங்கள் தான் உங்களை எப்போதுமே எச்சரிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூட மனசு முழுசாக விட மாட்டேங்குது. இதுவும் தற்காலிகம்தான் அப்படின்னு ஒரு குரல் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவே சீக்கிரமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணர்ச்சிகளை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறத. அதாவது அழணும்னு தோணும் ஆனால் சிரிப்பீங்க, சொல்லணும்னு தோணும் ஆனால் மௌனமாக இருப்பீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் உங்கள் உணர்ச்சிகளை யாரோ கேலி பண்ணியிருப்பாங்க, யாரோ தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்குமே என் மனசு தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க கோவப்பட்டால் அது சாதாரண கோவமே கிடையாது. ஆனால் நீண்ட நாளாக அடக்கி வச்ச வலியோட வெடிப்பாக தான் இருக்கும். பல தடவை மன்னிச்சிருப்பீங்க, பல தடவை அமைதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்குள்ளே தாங்கிக்க முடியாத போது தான் அந்த கோவமே வெளியே வருது. அப்போ தான் உலகம் சொல்லும், இவன் ரொம்ப கடுமை. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் ரொம்ப காலம் பொறுத்தவங்களாக இருப்பீங்க. விருச்சிக ராசி, அதாவது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்க தனிமையை தேட ஆரம்பிப்பீங்க. முன்னாடி அது பயமாக இருந்துச்சு, இப்போ அது பாதுகாப்பாக தோணும். யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வலிமையாக நடிக்க வேண்டாம், அமைதியாக இருக்கலாம். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கேதுவும் சனியும் சேர்ந்து உங்களை உள்ளார்ந்த சுத்திகரிப்பு கொண்டு போகிறது தான் இந்த காலமாக இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு, எதுவுமே உங்களுடைய தவறு இல்லை, ஆழமாக நேசிக்கிறது உங்களுடைய பலவீனமும் கிடையாது. உங்களுடைய ஆழம்தான் உங்களை வேறு மாதிரி ஆக்குது.
ஆனால் இனிமேல் அந்த ஆழத்தில் யாரையுமே நீங்கள் மூழ்க விட மாட்டீங்க, அதுவும் உங்களை கூடவே. அதனால் இனி எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி. தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி பற்றி. தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே நல்ல குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்காகவுமே எல்லாத்தையுமே பொறுத்துக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க வெளியில் பார்த்தா எப்போதுமே லைட்டாக ஜாலியாக எதையுமே சீக்கிரமாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே எப்போதுமே ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கை இவ்வளவு தானா, நான் இதுக்காக தான் வாழ்கிறேனா அப்படிங்கிற கேள்வி யாருக்குமே தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ளே சத்தம் போடும். சிரிச்சுக்கிட்டே இருக்கிற தனுசு ராசிக்காரங்க தான் ராத்திரி தனியாக உட்காந்து அதிகமாக யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே அதிகமாக பொறுத்துக்க மாட்டீங்க. உறவில், வேலையில், வாழ்க்கையில் கட்டுப்பாடு வந்துட்டா உங்கள் மூச்சையே அடைச்ச மாதிரி தோணும். யாராவது இப்படி தான் இருக்கணும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து மெதுவாக விலக ஆரம்பிப்பீங்க. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு உங்களுடைய ராசி அதிபதி. அதனால தான் நீங்கள் எப்போதுமே வளர்ச்சி, விரிவு, அர்த்தம் இதை தேடி ஓடிட்டு இருக்கிறீங்க. தனுசு ராசிக்காரங்க யாரையுமே சீக்கிரமாக நம்பிடுவாங்க. இவன் நல்லவன் தான், இவங்க உண்மையாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே உடனே ஒத்துக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது சில நேரம் உங்களையே ஏமாற்றக்கூடியதாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்போ கூட நீங்கள் பழி போட மாட்டீங்க, நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். இந்த பழக்கம்தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சோர்வடைய வைக்கிது. பல நேரம் தனுசு ராசிக்காரங்க இடம் மாற்றுவீங்க, வேலை மாற்றுவீங்க, மக்களையும் மாற்றுவீங்க. வெளியில் பார்த்தா இவன் ஸ்டேபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி இருந்த இடத்துல மனசு மூச்சு விட முடியாமல் இருந்திருக்கும். அதிலிருந்து தப்பிக்க தான் நீங்கள் ஓடுறீங்க. அது பலவீனம் கிடையாது, அதை உங்கள் உயிரை காக்கிறதுக்கான முயற்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போது தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கும். எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது, எல்லா இடத்துலையுமே பொருத்த முடியாது, அதை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே மனசு சாகிற இடத்துல இருக்க மாட்டீங்க, சுதந்திரத்தை விற்க மாட்டீங்க, உண்மையில்லாத உறவுகளை மெதுவாக விட்டுடுவீங்க. இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனுசு ராசிக்காரங்க பொய் பேச தெரியாதவங்களாகவும் இருப்பாங்க. உண்மையை பேசுனா சில பேருக்கு அது கசக்கும். அப்போது உங்களை தான் அதிகமாக பேசுகிறான், மூஞ்சி பேசுகிறான்னு சொல்லுவாங்க. உண்மையாக மென்மையாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணினாலுமே உங்கள் வார்த்தைகளுக்குள்ளே இருக்க நேர்மை என்றைக்குமே மறைக்க முடியாததாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பல தடவை தனிமையாக நிற்கிறீங்க. வழி வரும்போது எல்லாமே தனுசு ராசிக்காரங்க சிரிப்பை பயன்படுத்துக்கிறீங்க. எதுவுமே இல்லைன்னு ஜோக் அடித்து தப்பிச்சிருவீங்க. ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே நிறைய சொல்லப்படாத கதைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. யாராவது உங்களுடைய கண்களை கவனிச்சா மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சந்திரனுடைய மனராசியை தாக்குற காலமாக இருக்குது. உள்ளுக்குள்ள உணர்ச்சி அதிகமாக குவியும். பல முறை ஏமாந்த பிறகுமே தனுசு ராசிக்காரங்க நம்பிக்கையை முழுசாக விட மாட்டாங்க. அடுத்தது நல்லா தான் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே முன்னாடி போயிடுவாங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களை விழாமல் தடுக்குது. அதே சமயம் அதே நம்பிக்கை மீண்டுமே காயப்படுத்தும். ஒரு இடத்துல நீண்ட நேரம் நின்னீங்க அப்படின்னா உங்கள் மனசு கலங்க ஆரம்பிக்கும். ஏதோ பாக்கி இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு துரத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் அடிக்கடி என்னோட இடம் இது இல்லைன்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே உங்கள் இடம் இன்னும் வரலை, நீங்கள் அதுக்கு தயாராக ஆகிட்டு இருக்கீங்க. இப்போது தனுசு ராசிக்காரங்க ஒப்பிடுவதை குறைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மற்றவங்களோட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை விட ஒத்து போகணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்கள் பாதை வேற, உங்கள் வேகம் வேற, உங்கள் வளர்ச்சி வேற. அதை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாளில் இருந்து மனசு கொஞ்சம் லைட்டாக ஆகும். இப்போது தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் தோல்வின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும், அவை எல்லாமே உங்களை சரியான திசைக்கு திருப்பின சிக்னல்னு சொல்லலாம். ஒவ்வொரு முறையுமே உடைஞ்சப்போ உங்களுடைய பழைய பாதை முடிஞ்சிருக்கு. இப்போது தனுசு ராசிக்காரங்க
மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே ஒரு வழிகாட்டியாக மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய மென்மையான ஆழமான பக்குவமாகவே மாறுது. குருவுடைய ராசி இதுதான். அனுபவத்தில் இருந்து ஞானம் எடுக்கிற ராசியாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா விஷயங்களையுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருந்துகிட்டே இருக்கீங்க. தனுசு ராசிக்காரங்க சோர்வடையும் போது எல்லாமே அது உடம்பு சோர்வு இல்லை, மனசு சோர்வாக தான் இருக்குது. எல்லாருமே எப்போதுமே உற்சாகமாக இருக்கிறவங்களா தான் பார்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் சோர்ந்திருக்க முடியாதுன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க. இந்த நம்பிக்கை இல்லாமையால தான் உங்களை இன்னுமே தனிமையாக உணர வைக்குது. முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்ச மனசு இப்போ சில விஷயங்களை சொல்லாமலேயே இருக்கிறதுக்கு கற்றுக்குச்சு. அது தோல்வியும் கிடையாது, அது வளர்ச்சி. எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு உங்கள் மனசு ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தனுசு ராசிக்காரங்க ஒரு கேள்வியோட வாழ ஆரம்பிப்பீங்க. நான் எதை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னும் இங்கே நிற்கிறேன்? பழைய உறவா, பழைய கனவா, அல்லது மற்றவங்களை வச்ச படிமமா அப்படிங்கிற மாதிரி. இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் பொழுது ஒரு கட்டு மனசுலேருந்து அவிழும். அது என்ன அப்படின்னா, மெதுவாக தனியாக கற்றுக்கிட்ட பயணம்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க தனியாக இருக்க கற்றுக்கிட்டது ஒரு தண்டனை மாதிரி இல்லை, அது உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிச்சிக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துகிட்டு இருக்கு. யாருமே இல்லாத நேரத்தில் நீங்களாவே பேசிக்கிட்டு அந்த உரையாடல்கள் தான் உங்களை உண்மையாகவே ரொம்பவே மாற்றுது. ஒரு நாள் தெளிவாக புரியும், எல்லாருமே உங்கள் ஒளி தேவையில்லை. சில பேருக்கு இருள் தான் சௌகரியமாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகிறது அப்படிங்கிறது சுயநலத்துக்காக கிடையாது, அது ஒரு சுய மரியாதைக்காக தான். இப்போது உங்கள் நம்பிக்கையை கண்ணடிப்பு மாதிரி இல்லாமல் ஆழமாக வேர் பிடிக்க ஆரம்பிக்குது. எதுவுமே நடக்கட்டும், நீங்கள் முழுசாக சாய மாட்டீங்க. குரு உங்களை உள்ளுக்குள்ளே வலிமையாக மாற்ற ஆரம்பிச்சிருப்பார். இப்போது இந்த காலகட்டத்தில் பழைய நீங்கள் விடை பெறுற நாள் வந்துருச்சு. பழைய தனுசு அப்படிங்கிறது மெதுவாகவே மறையும். அவன் ஓடிக்கிட்டே இருந்தவன், அவன் நிரூபிக்க முயற்சி பண்ணவன். புதுசாக இருக்கக்கூடிய நீங்கள் நிம்மதியை தேடுறீங்க, அர்த்தத்தை தேர்வு பண்ணக்கூடியவங்களா மாற போகிறீங்க. இது உங்களுக்கு முடிவு கிடையாது, இது இன்னொரு ஆரம்பமாக தான் இருக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே பயணம்தான். ஆனால் இப்போது திசை மட்டும் தெளிவாக இருக்குது. தெளிவாக இருக்கிறதுனால இனிமேல் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நன்றதாகவே மட்டுமே நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது தனிமை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் என்றைக்குமே கவலைப்படவே கூடாது. அப்படி கவலைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் நின்னது எல்லாமே போதுமான ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் பெரிய சத்தத்தோடு வரலை, யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மட்டுமே உணர்வீங்க. முன்னாடி கோவப்படுத்திய விஷயங்கள் இப்போது அவ்வளவா பாதிக்கலை. அது அலட்சியம் இல்லை, அது உள்ளார்ந்த வலிமை தான். ஒரு காலத்தில் யாராவது தவறாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பயந்தீங்க. இப்போது அந்த பயம் மெதுவாக கரையுது. எல்லாருக்குமே உங்களுடைய உண்மை பிடிக்காதுன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போது இந்த ஏற்றுக்கொள்ளுதலே மனசுக்கு பெரிய ஓய்வாக தான் இருந்துகிட்டு இருக்கும். பல இடங்களில் பார்த்துட்டீங்க, பல மனிதர்களை பார்த்துட்டீங்க, பல அனுபவங்களை கற்றுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ புரியறது என்ன அப்படின்னா, நீங்கள் தேடிய அர்த்தம் வெளியில் எங்குமே கிடையாது, அது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருந்த இடத்துல தான் இருக்குது. முன்னாடி இருந்த நம்பிக்கை சத்தமாக பேசும், எல்லாமே சரியாகணும்னு. இப்போது அது அமைதியாக கையை பிடிச்சி சொல்கிறது, நீ சரியான பாதையில் தான் இருக்க, இந்த அமைதி தான் உனக்கான உண்மையான நம்பிக்கையாக இருக்க போகுது அப்படின்னு. தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே ஒளியாக இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஒளி எரிச்சலாக இல்லை, காயப்படுத்தலை, அது வழிகாட்டுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அருகில் இருப்பவங்களுக்கும் அப்படி தான். அப்படி இருக்கிறதுனால எப்பொழுதுமே நீங்கள் இனி உங்களுடைய லைஃப் அமைதியாக இருக்குது அப்படின்னாலே, நீங்கள் தனியாக இருந்தீங்க, தனியாக உட்காந்து தனியாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய லைஃபாக தான் இருக்கும். இனி உங்களுடைய இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்களுடைய அம்மன் ராசி பலன் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். மகர ராசி நேயர்களே,
இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருக்க உறவே உங்களை மெதுவாக குடிக்குது. மகர ராசிக்காரங்க வாழ்க்கை வெளியில் பார்த்தா ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இவங்க எதையுமே சமாளிச்சிருவாங்க அப்படின்னு உலகம் நம்பும். ஆனால் அந்த நம்பிக்கையோட பின்னால் யாருக்குமே தெரியாமல் ஒரு சோர்வு இருக்கும். அந்த சோர்வு எதிரியால் வரலை, அது உன்னோட உயிராக நினச்ச உறவால் தான் வந்துட்டு இருக்கு. மகர ராசிக்காரங்க யாரையாவது நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை முழுசாகவே இருக்கும். பாதி மனசோட நேசிக்க தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க. என்ன வேணாலுமே தாங்கிக்குவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் உறவுக்குள்ளேயே போவாங்க. இந்த இடத்துல தான் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் தாங்குற ஒவ்வொரு வழியுமே அந்த உறவுக்காக, நீ மௌனமாக இருக்கிற ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்காக, நீ உன்னை மறக்கிற ஒவ்வொரு தருணமும் அதே உறவுக்காக தான். ஆனால் அந்த உறவு உன்னோட மௌனத்தை புரிஞ்சுக்கலை, உன் பொறுமையை மதிக்கலை, உன் தியாகத்தை சாதாரணமாக எடுத்துக்கிச்சு. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு சனி ராசி அதிபதியாக இருக்கார். சனி என்ன செய்வார் தெரியுமா? உன்னை வழியால் கற்றுக்க வைப்பார். யாரை நம்பணும், யாரை விடணும் அப்படிங்கிறத அனுபவத்தால் கற்றுக் கொடுப்பாரு. அதனால தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் எதிரியாக தெரியாத உறவு உள்ளுக்குள்ளே உன்னை மெதுவாக உடைக்கிற உறவாக இருக்கும். நீ நினைப்ப இவங்க இல்லைன்னா நான் இல்லை, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவன் இருந்தனால தான் நான் உன்னை இழந்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த உண்மை ஒரு நாளில் புரியாது. நிறைய இரவுகள் வேணும், நிறைய அழுகைகள் வேணும், நிறைய தனிமை வேணும். மகர ராசிக்காரங்க அழுதாலும் சத்தம் போட மாட்டாங்க, உடஞ்சாலும் வேற யாருக்குமே தெரிய விட மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வரும், நான் இவ்வளவு செஞ்சும் எனக்கு ஏன் இவ்வளவு வலி? இதுதான் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறப்போகும் புள்ளியாகவும் இருக்க போகுது. மகர ராசிக்காரங்க பல நேரம் ஒரு உறவுக்குள்ள அன்பால் இல்லை பழக்கத்தால் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷம் சேர்ந்துருக்கோம், இப்போ விட்டால் எல்லாமே வீணாக போயிருமே, நான் இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான் உங்களை அந்த உறவுக்குள்ளே சங்கிலி மாதிரி கட்டி வச்சுட்டே இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ முடியும், ஆனால் அவங்களோட இருந்தால் நீங்கள் வாழ முடியாமல் போயிடும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தருணம் தான் இது. மகர ராசிக்காரங்க பொறுமையோட உச்சத்தில் இருப்பவங்களாக இருப்பாங்க. சின்ன சண்டையாக இருந்தாலும் சரி விடுன்னு நீங்களே சமாதானம் பண்ணிக்குவீங்க. அந்த பொறுமையை தான் சில உறவுகள் உங்களுடைய பலவீனமாக ஆக்கிடுறாங்க. நீங்கள் தாங்கிக்கிறத பார்த்து அவங்க தள்ள ஆரம்பிப்பாங்க. நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து அவங்க மேலே மேலே ஏறுவாங்க. இது அன்பு கிடையாது, இது ஒரு அதிகாரம். சனி உன்னை உடைக்கலை, உன்னை விழிக்க வைக்குது. மகர ராசிக்கு அதிபதி சனி. சனி நேரடியாக சந்தோஷம் கொடுக்க மாட்டார், ஆனால் உண்மையை காட்டுவார். இப்போது இந்த காலகட்டத்தில் சனி உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டுவார். உன்னுடைய வலியை புரியாத உறவு உனக்கு உரியது இல்லை. அதனால தான் அந்த உறவுக்குள்ளே திடீர்னு கசப்பு, திடீர்னு சண்டை, திடீர்னு மனக்கசப்பு அதிகமாகவே வருது. மகர ராசிக்காரங்க யாரையாவது உங்களை அடிக்கடி குறை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் உடனே உங்களை தான் சந்தேகிப்பீங்க. நான் தான் சரியாக இல்லை போல, நான் தான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் போல. ஆனால் ஒரு நாள் ஒரு உண்மை வெளியே வரும். உன்னை குறை சொன்னவங்க உன் உழைப்பையும் உன் பொறுமையையும் உன்னோட மௌனத்தையும் முழுசாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மகர ராசிக்காரங்க சண்டையே போட மாட்டாங்க, விளக்கமும் தரமாட்டாங்க, அழவும் மாட்டாங்க. அந்த இடத்துல தான் உன்னுடைய மௌனம் தானாகவே பேச ஆரம்பிக்கும். அந்த மௌனம் சொல்லும், இனிமே நான் என்னை இழக்க மாட்டேன், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விலகிறது அப்படிங்கிறது தோல்வியே கிடையாது. நீங்கள் அந்த உறவுலேருந்து மனசுக்குள்ளேயாவது விலக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உலகம் சொல்லும், எவ்வளவு சுயநலமாக நீ மாறிட்ட அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீ மாறலை, நீ மீண்டுட்ட. மகர ராசிக்காரங்க தப்பான இடத்துல நீண்ட நாள் தங்கினதுனால தான் விலக கற்றுக்கிட்டீங்க. இப்போது உண்மை என்ன அப்படிங்கிறது தெளிவாகவே புரியும். நீ உயிராக நினச்ச உறவு உன்னுடைய வாழ்க்கையோட கடைசி அத்தியாயம் கிடையாது. அது உன்னை வலிமையாக மாற்ற சனி அனுப்பின பாடம். இனிமேல் மகர ராசிக்காரங்க எல்லாருமே தாங்க மாட்டாங்க, அன்பு இல்லாத இடத்துல நிற்க மாட்டாங்க, தங்களை இழக்கக்கூடிய உறவாக துணிச்சலாக இருந்தாலுமே விட்டுடுவாங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. மகர ராசிக்காரங்க ஒரு உறவை விட்டுட்டா
எல்லாமே காலியாயிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த பயம்தான் உன்னை பல தடவை அவமானத்தையும் மனக்கசப்பையும் சுமக்க வச்சிருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உறவை இழக்கிறது உன்னை அழிக்காது, உன்னை இழக்கிறது தான் உன்னவே அழிக்கும். மகர ராசிக்காரங்க, அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களை குறைச்சிக்கிட்டீங்க. நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் தான் புரிஞ்சுக்கிறேன், நான் தான் விட்டு கொடுக்குறேன். ஆனால் அன்பு பிச்சை மாதிரி கேட்டு வாங்கிறது கிடையாது. அது இருக்கிற இடத்துல தானாகவே வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஒருத்தவங்க மேலே நீங்கள் வச்சுருந்த நேசம், நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருந்த ஒருத்தர் உங்களுடைய பாசத்தை வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, உங்களோட பொறுமையுமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை நீ அங்கே போகாத இங்கே போகாத அப்படின்னு கட்டுப்படுத்திகிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவங்க தன்னை பாட்டில் உங்களுடைய எண்ணத்தை போல் அவங்க நடந்துக்குவாங்க. சனி உன்னை தனியாக நிறுத்துகிறான் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க திடீர்னு தனியாக நிற்கிற மாதிரி தோணும். யாரும் புரியாத மாதிரி, யாரும் பக்கத்தில் இல்லாத மாதிரி. ஆனால் இது தண்டனை கிடையாது, இது சனி தரக்கூடிய ஒரு இடைவேளை, அவ்வளோதான். உன்னை நீ கேட்குற நேரம் எல்லாமே வரப்போகுது. உன்னோட மதிப்பு இப்போ நீயே தீர்மானிக்க போகிற. இப்போது மகர ராசிக்காரங்க, மற்றவங்க உங்களை எப்படி நடத்துகிறாங்க அதை வச்சு உங்கள் மதிப்பை அளக்க மாட்டீங்க. நீங்கள் நான் இதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேட்குற பழக்கம் மெதுவாகவே குறையும். எனக்கு இது வேண்டுமான்னு கேட்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையான ஒரு நினப்பாகவும் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காகவும் உங்கள் லைஃப்பை மற்றவங்களுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. மகர ராசிக்காரங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கீங்க. எவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பரவாயில்ல விட்டுரு அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கு ரொம்பவே இருக்குது. அந்த பழக்கத்தை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மன்னிச்சதும் மறந்ததும் வேற வேற. மகர ராசிக்காரங்க மன்னிக்க தெரிஞ்சவங்க, ஆனால் மறக்க அவ்வளோ சீக்கிரம் முடியாது. நீங்கள் மன்னிச்சு அப்பதும் கூட உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு காயம் மெதுவாக சுண்டிக்கிட்டே இருக்கும். இந்த பாகத்தில் தான் ஒரு உண்மையே புரியும். மன்னிக்கலாம், ஆனால் அதே வழியை மீண்டுமே அனுமதிக்க அவசியம் இல்லை. மகர ராசிக்காரங்க உறவு முடிஞ்சதுனால அழலை, உண்மை தெரிஞ்சதுனால தான் அழுவாங்க. நான் இவ்வளவு நாளாக இவருக்காக வாழ்ந்தனா அப்படின்னு தோணும். அந்த உணர்வு தான் மிக அதிகமாக காயப்படுத்தும். உன்னை விட்டுட்டு போனவங்க உனக்கு தண்டனை கிடையாது. இப்போது இந்த இடத்துல சனி ஒரு பாடம் சொல்கிறான். உன்னை விட்டுட்டு போனவங்க உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட்ட பாடங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். அவங்க இல்லாமல் நீ வாழ முடியாது அப்படின்னு நினச்சது தான் உன்னோட தப்பு. அவங்க இல்லாமல் தான் நீ மீண்டுமே சுவாசிக்க ஆரம்பிக்கிற. இப்போது மகர ராசிக்காரங்க, அமைதியை தேர்வு பண்ணுங்க. வாதம் வேண்டாம், நிரூபணம் வேண்டாம், அதிக விளக்கமும் வேண்டாம். அமைதி பலவீனம் கிடையாது. நீங்கள் அதை சண்டை போட தேவையில்லாத அளவுக்கு வளர்த்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவங்க கிட்ட அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையவே கிடையாது. இனி உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை சனி அவர் கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் உயிராக நினச்சிட்டு இருக்க ஒரு உறவு உங்களை அழிக்க துடிங்குதுங்கிறத விட உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை விலக்கி வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு சர்க்கிள்குள்ளேயே உங்களை வச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான வேலைகளை, உங்களுக்கான முயற்சிகளை, உங்களுடைய திறமையை வச்சு வாழ பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மகர ராசிக்காரங்க, இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான மாதங்களாகவும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா என்றென்றும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வரும். நன்றி, வணக்கம். வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வெளியில் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க.
பெரிய கோபம், பெரிய ஆசை, பெரிய சண்டை எதுவுமே இல்லாத மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனசு. யாருக்குமே தெரியாமல் நிறைய சுமந்துக்கிட்டே நடக்கிற பழக்கம். அதனால தான் நீ உயிராக நினைக்கிற உறவு உன்னை கஷ்டப்படுத்தும் போது கூட சரி விடுன்னு நீயே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்போது கும்பராசிக்காரங்க அன்பு கேட்க மாட்டாங்க, புரிதலை தான் கேட்பாங்க. என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு மனசுக்குள்ளே ஆசை இருக்கும். ஆனால் நீ உயிராக நினச்ச உறவு உன்னோட மௌனத்தை புரிஞ்சுக்காது. உன்னுடைய தனிமையையும் அலட்சியம் பண்ணும். உன்னோட அமைதியை பலவீனம் மாதிரி நினைக்கும். அந்த இடத்துல தான் உன் மனசு மெதுவாக காலியாக ஆரம்பிக்குது. நீ எல்லாருக்குமே நல்லவனா இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவ, யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்து பேசுவ. ஆனால் அதே அக்கறை உனக்கு வராதப்போ கூட நீ கேள்வி கேட்க மாட்ட. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்குன்னு நீயே காரணம் கண்டுபிடிச்சு சமாளிச்சுக்குவ. இப்படி நீ உன்னை தள்ளிக்கிட்டே போகும் பொழுது அந்த உறவு மட்டும் உன் வாழ்க்கையில் மேலே மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு சனி தான் அதிபதி. சனி நேரடியாக காயத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கான உண்மையை உன் கண்ணுக்கு முன்னாடி வச்சே தீருவார். அதனால தான் இந்த காலகட்டங்களில் நீ உயிராக நினைக்கக்கூடிய உறவு எப்படி உன்னை பயன்படுத்திருச்சு, உன் நல்ல மனசை எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவு சந்தோஷமாக இருக்காது, ஆனால் அவசியமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ சண்டை போட மாட்ட, விளக்கம் கொடுக்க மாட்ட, கோவப்பட மாட்ட, அமைதியாக மாறிடுவ. அப்போ உலகம் சொல்லுவாங்க நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீ ரொம்பவே சோர்ந்து போயிட்ட. உன்னை புரியாத இடத்துல எத்தனை நாள் தான் பேச முடியும்? அதனால தான் நீ மௌனத்தை தேர்வு பண்ணிகிட்டே இருக்க. முன்னாடி இருக்கக்கூடிய தனிமை உனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இப்போ அதே தனிமை தான் உனக்கு பாதுகாப்பாக தோணுது. யாருமே இல்லாத இடத்துல நீ நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போது அந்த தனிமை உன்னை உடைக்கல, மெல்ல மெல்ல உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்கு. நீ அந்த உறவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்ததுமே சிலர் உன்னை சுயநலம்னு சொல்லுவாங்க, ரொம்ப குளிர்ஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, மனசே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீ உயிரோடு இருக்க அந்த இடத்துல இருந்து விலக வேண்டியதாக இருந்துச்சு. இது சுயநலம் கிடையாது, இது ஒரு சுய காப்பு. அந்த மாதிரி கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியவங்க கிடையாது. நீங்கள் ரொம்பவே அரியவங்களாக இருப்பீங்க. உன்னை மதிக்காத இடத்துல நீ நீண்ட நாள் இருந்தது தான் உன்னுடைய தவறு. இப்போது அந்த தவறு திருத்தப்படுது. இனிமே நீ எல்லாருக்கும் எல்லாமா இருக்க மாட்ட. உன்னை மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீ முழுசாக இருப்ப. இந்த பயணத்தில் ஒரு நாள் நீ ரொம்பவே உணரப்போகிற. நீ உயிராக நினச்ச ஒரு உறவு உன் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது உன்னை விழிக்க வைக்கிறதுக்கு வந்த ஒரு பாடமாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாடத்தை கஷ்டமாக இருந்தாலுமே அதனால தான் இன்றைக்கி நீ உன்னை இன்னுமே மீண்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இப்போது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதி வெறுமை கிடையாது, ஒரு தெளிவு. இனிமே யார் உன் வாழ்க்கையில் இருக்கணும், யார் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுற நிலை தான் வந்திருக்கு. இதுதான் உனக்கான உண்மையான சுதந்திரமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேட்டு யாரை நினச்சுமே நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விஷயம் தெளிவாகவே புரிய ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அடிக்கிறதுனால கிடையாது, உன்னை புரியாமல் நடந்ததுனால தான் அதிகமாக வலிக்குது அப்படின்னு. அடித்த வலி ஒரு நாளில் மறந்துடலாம். ஆனால் புரியாமல் நடந்த ஒவ்வொரு தருணமும் மனசுக்குள்ளே நச்சு மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ பேசாமல் இருந்ததை அமைதின்னு நினைக்காம உன் மௌனத்தை உரிமையாக எடுத்துக்கிட்டது தான் அந்த உறவோட பெரிய தவறாகவே இருக்கும். கும்பராசிக்காரங்க எப்போதுமே எல்லாரையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க சூழ்நிலை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லிக்கிட்டே நீயே சமாளிச்சுக்குவ. ஆனால் அதே புரிதல் உனக்கு திரும்ப வராதப்போ கூட நீ அதை கேட்டு வாங்க மாட்ட. அந்த இடத்துல தான் நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கவே ஆரம்பிக்கிற. இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு சனி அதிபதி. சனி உன்னை உடனே விட்டு விட மாட்டார். ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப உன் முன்னாடி கொண்டு நிறுத்திட்டே இருப்பார். இன்னும் புரியலையான்னு கேட்குற மாதிரி. அதனால தான் ஒரே மாதிரி ஒரே வழி, ஒரே மாதிரி ஏமாற்றம், ஒரே மாதிரி மனசோர்வு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அது தண்டனை கிடையாது, அது ஒரு விழிப்புணர்வு. ஒரு நாள் நீ உணர்வ, நீ அந்த உறவுக்குள்ளே இருந்ததால் சந்தோஷமாக இல்லை, பழகிட்டதால தான் இருந்திருக்கேன் அப்படின்னு. அன்பு இருந்திருந்தா நீ இவ்வளவு நாள் தனியாக உணர மாட்ட. உன் மனசு பேச நினைக்கும் போது யாராவது கேட்கக்கூடிய இடத்துல இருந்திருப்ப. ஆனால் இங்கே நீ பேசாமல் இருக்க கற்றுக்கிட்ட. இந்த உண்மை புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நீ திடீர்னு விலக மாட்ட, சத்தமாக முடிவெடுக்க மாட்ட. கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. மெதுவாக அமைதியாக யாருக்குமே தெரியாமல் உன்னோட மனசை அந்த உறவுலேருந்து வெளியே எடுத்துருவ.
அப்போ தான் நீ முதன்முறையாக லேசாக சுவாசிக்கவும் ஆரம்பிப்ப. முன்னாடி உனக்கு இருந்த தனிமை ரொம்பவே பயமாக இருந்துச்சு. யாருமே இல்லாமல் நான் எப்படின்னு தோணும். இப்போது அதே தனிமை தான் உனக்கு ரொம்ப பாதுகாப்பாக மாறும். யாருமே இல்லாத இடத்துல நீயா இருக்க முடியும். யாரையுமே திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. யாருக்காகவும் உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்க வேண்டியதும் கிடையாது. கும்பராசிக்காரங்க ரொம்பவே அழகான மனசு. எல்லாருக்கும் அது புரியாது. உன்னை புரியாத இடத்துல நீ நீண்ட நாள் இருந்தது தான் உனக்கு சோர்வுக்கான காரணமாகவும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது அந்த சோர்வு அப்படிங்கிறது மெதுவாக தெளிவாக மாறுது. இனிமேல் உன்னை மதிக்காத இடத்துல நீ நிற்க மாட்ட. உன் அமைதியை குலைக்கிற மாதிரி உறவை நீ தேர்வு பண்ணவே மாட்ட. இந்த பயணம் அப்படிங்கிறது முடிவு கிடையாது. இது ஒரு மாற்றம். நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க தான் வந்திருக்குது இல்லையா? உன்னுடைய விழிக்க வைக்க தான் வந்துச்சு. அந்த பாடம் கஷ்டமாக இருந்தாலுமே அதனால தான் இன்றைக்கி நீ உன்னை மீண்டுமே பிடிச்சிருக்க. இப்போது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி அப்படிங்கிறது ஒரு வெறுமை இல்லை. அது ஒரு தெளிவு. இனிமேல் நீ யாருக்காக வாழணும் அப்படிங்கிறத பற்றி நீ தான் யோசிக்கணும். நீ தான் முடிவு எடுக்கணும். இதுதான் கும்பராசிக்கான ஒரு முக்கியமான வளர்ச்சியாகவும் இருந்துட்டு இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான கட்டம் வரும். அந்த கட்டத்தில் நீ யாரையுமே குறை சொல்ல மாட்ட, யாரையுமே திட்டவும் மாட்ட. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி மட்டும் சத்தம் இல்லாமல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு தாங்கினதே சரியா அப்படின்னு அந்த கேள்வி தான் உன்னை உள்ளுக்குள்ளே உழுக்க ஆரம்பிக்கும். முன்னாடி நீ எல்லாத்தையுமே சமாளித்து போயிருப்ப. இப்போது அந்த சமாளிக்கிற சக்தியை உனக்கு ரொம்பவே சுமையாக மாறியிருக்கு. அடுத்து ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவுக்கான தேர்வுகளை கடினமாக தான் வைக்கும். ஏன்னா நீ எல்லாரையுமே நம்புறவன். நம்பிக்கையோடு சேர்ந்தவங்களால தான் உனக்கு அதிக காயம் வரும். ஆனால் அந்த காயம் உன்னை உடைக்க வரலை, உன்னை உறுதியாக மாற்ற வருது. இதை புரிஞ்சுக்கும் போது தான் உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் பிறக்கும். நீ உயிரான்னு நினச்ச உறவு உன் எல்லையை மெதுவாக மீற ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரே நாளில் நடக்கலை. சின்ன சின்ன விஷயங்களில் உன்னோட கருத்து மதிப்பு இல்லாமல் போகும்போது தருங்களில் தான் நடந்திருக்கும். உன் மனசு உடஞ்சப்போ கூட சரி விடுன்னு நீ சொல்லிட்ட நேரங்களில் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த வழியாக மாறியிருக்கு. ஒரு நாள் நீ உணர்வ நீ யாருக்காகவுமே மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. உண்மையாக நேசிக்கிற உறவு உன்னை சுருக்காது, உன்னை அடக்காது. உன்னை நீயா இருக்க விடக்கூடிய அந்த உறவு மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நீ யாரிடமும் விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணவே மாட்ட. உன்னுடைய அமைதியே உனக்கு ரொம்பவே பதிலாக மாறப்போகுது. அடுத்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே தான் நீ உன்னை தேர்வு பண்ண ஆரம்பிக்கிற. முன்னாடி எல்லாருக்குமே இடம் கொடுத்த நீ தான் உன்னை இப்போது உனக்கே முதல் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. அது சுயநலம் கிடையாது. அது ஒரு சுய பாதுகாப்பு தான். இனி உன் வாழ்க்கையில் யாராவது வருவாங்களா அப்படின்னா அவங்க உன் வெற்றிக்கான கைத்தட்டி தான் இருப்பாங்க. உன் வீழ்ச்சியில் சிரிக்க மாட்டாங்க. உன் மௌனத்தையும் புரிஞ்சு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உறவுகள் தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிலைச்சு நிற்க போகுது. மீதி எல்லாமே காலத்தோட தானாகவே கலண்டு போயிடும். இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீ பழசு கிடையாது நீயே. ஆனால் கடினமாக மாறலை, இன்னும் மென்மையாக தான் இருப்ப. ஆனால் இப்போ உன் மென்மைக்கு எல்லாமே இருக்கும். அந்த எல்லையை தாண்டவங்களுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இடமே இருக்காது. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது மெதுவாக வரும், சத்தம் இல்லாமல் வரும். யாருக்குமே தெரியாமல் உன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு அமைதி குடியேறும். அதுதான் நீ தேடின எல்லாமே. கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வணக்கம் மீனராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனராசிக்காரங்களை பற்றி. மீனராசிக்காரங்க வாழ்க்கை கொஞ்சம் வேறு மாதிரி. எப்படி அப்படின்னா நீ உயிரான்னு நினச்ச உறவு உன்னை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறதையே நீ ரொம்ப நாளாக உணராமல் இருந்திருப்ப. ஏன்னா நீ யாரையுமே கெட்டவங்கன்னு கூட நம்ப மாட்ட. அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு புரியல அப்படின்னு
நீயே காரணம் சொல்லி உன் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்ப. ஆனால் அந்த சமாதானம் தான் உன்னை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சோர்வடைய வைக்குது. மீன ராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவங்களா இருப்பாங்க. நீங்கள் சொல்லாததை கூட உன் மனசு சொல்லிடும். ஆனால் அதையே மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னுடைய அமைதியை பலவீனம்னு நினச்சி சிலர் உன் மேலே ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே உனக்கு தெரியாமல் உன்னை காயப்படுத்துகிற உறவாக மாறிடும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு குரு தான் அதிபதி. குரு உனக்கு எப்போதுமே நல்லதை கற்றுக் கொடுக்க தான் வரும். ஆனால் அந்த பாடங்கள் சுமூகமாக இருக்காது. உன்னை பயன்படுத்துகிற மாதிரி உறவுகளை முதல்ல உன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். பிறகு தான் இதுக்கான உண்மைன்னு சொல்லி உன்னோட கண்ணை மூடி திறந்து விடுவார். அந்த நேரத்தில் தான் உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உடைப்பு வரும். நீ உயிராக நினச்ச ஒரு உறவு உன்னோட கனவுகளை சின்னதாக்க ஆரம்பிக்கும். நீ சந்தோஷமாக இருக்கும்போது சிரிப்பாங்க. ஆனால் நீ முன்னேறும்போது மௌனமாக மாறுவாங்க. உன்னுடைய வெற்றியை பகிர முடியாத அந்த உறவு தான் உன் மனசை அதிகமாக காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் நீ அதையும் புரியாமல் நான் தான் தவறாக நடந்துட்டேனா அப்படின்னு சொல்லி உன்னை நீயே கேள்வி கேட்டுட்டு இருக்க. அது ரொம்பவே தவறானது வருது. மீன ராசிக்காரங்க அதிகமாக தாங்குவாங்க, சொல்லாமல் தாங்குவாங்க. யாருக்காகவுமே சண்டை போட மாட்டாங்க. ஆனால் அந்த அமைதி ஒரு நாள் வெடிக்கும். அது கோபமாக இல்லை, கண்ணீராக இல்லை, அது முழுக்க விலகலாக தான் இருக்கும். அப்போ தான் நீ எந்தவித விளக்கமும் கொடுக்க மாட்ட. ஏன்னா நீ விளக்கத்துக்காக நிறைய காத்திருப்ப. யாரும் கேட்காதப்போ நீ பேசுகிறத நிறுத்திடுவ. இப்போது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீ உன் உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிப்ப. முன்னாடி எல்லாருக்குமே நீ நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணியிருப்ப. ஆனால் இப்போது உனக்கு நல்லதாக இருக்கிறத தேர்வு பண்ண ஆரம்பிச்சிருப்ப. அந்த மாற்றம் தான் உன்னை ரொம்பவே பாதுகாக்குது. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் உண்மையான அன்பு தாமதமாக தான் வரும். ஆனால் அது வரும்போது உன்னை முழுசாக ஏற்றுக்கிட்டு வரும். உன்னுடைய கடந்த வழிகளையும் உன்னுடைய அமைதியும் உன்னுடைய ஆழத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நீ தான் அதிகமாக தாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேன். இப்போது உனக்கு புரிஞ்சிருக்கும், நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க வரல, அதாவது உன்னை உணர வைக்க தான் வந்திருக்கு. உன்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது உனக்கு சொல்ல வருது. அந்த உண்மை கசப்பாக இருந்தாலுமே அதனால தான் நீ இனிமேல் தவறான இடத்துல நிற்காமல் இருப்ப. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே மற்றவங்ககிட்ட இருக்கிறத விட இனி உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்த அப்படின்னா உன் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வலி எப்போதுமே சத்தம் இல்லாமல் தான் வரும். நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறதே உனக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா நீ அன்பை சந்தேகத்தோடு பார்க்க மாட்ட. யாராவது சிரிச்சா அது உண்மைன்னு நம்புவ. யாராவது பேசாமல் இருந்தால் அவங்க பிஸின்னு காரணம் தேடுவேன். அந்த காரணத்தை தேடுற பழக்கம்தான் உன்னை அதிகமாகவே காயப்படுத்தும். உன்னுடைய மனசு ரொம்பவே மென்மையானது. அதனால் நீ உன்னை கடினமாக மாற்றிக்கவே மாட்ட. உன்னை காயப்படுத்துகிற உறவுகளுக்கு கூட நீ இரக்கம் காட்டுவ. அவங்களும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீயே உன் வலிக்கு விளக்கம் கொடுப்ப. ஆனால் உன் வலிக்கு யாருமே விளக்கம் கேட்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு குரு தான் அதிபதி. குரு உன்னை உடைக்க மாட்டார். ஆனால் உன் கண்ணு முன்னாடி உண்மையை நிறுத்துவார். நீ தவிர்க்க முயற்சி பண்ணினாலுமே அந்த உண்மை அப்படிங்கிறது ஒரு நாள் உன்னை தேடி வந்தே தீரும். அந்த நாள் வந்தப்போ தான் உன்னோட மனசு உடையாது, அமைதியாக ஏற்றுக்கொள்ளும். அதுதான் உறவுக்கான ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கும். நீ உயிராக நினைக்கக்கூடிய ஒரு உறவு உன்னோட எல்லைகளை மெதுவாக தாண்டி இருக்கும். உன் கனவுகளை சின்னதாக்கியிருக்கும். உன் சிரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கும். ஆனால் நீ அது எல்லாமே ஒரு விஷயமா கூட நினைக்க மாட்டேன். நான் இதுக்காக தகுதியானவனா அப்படிங்கிற மாதிரி உன்னை நீயே சந்தேகப்பட்டுக்குவ. அதுதான் அந்த உறவு உனக்கு கொடுத்த மிகப்பெரிய காயமாகவும் இருக்கும். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அந்த நாள் திடீர்னு நீ விலக மாட்ட, சத்தமாக பேச மாட்ட. ஆனால் உன்னுடைய உள்ளுக்குள்ளே ஒரு கதவு மூடப்படும். அந்த கதவு மூடினதுக்கப்புறம் நீ திரும்பி போய் எதையுமே சரி பண்ண முயற்சி பண்ண மாட்ட. ஏன்னா நீ போதுமான அளவுக்கு முயற்சி பண்ணி சோர்ந்து போயிருப்ப. இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீ சுயநலமாக மாற மாட்ட. ஆனால் சுய பாதுகாப்பை கற்றுக்குவ. யாருடைய வார்த்தையை உன்னை காயப்படுத்துது, யாருடைய மௌனம் உன்னை தள்ளி விடுது, அந்த இடங்களை நீ இனிமேல் அடையாளம் காணுவ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீ அதிகமாக நேரம் தங்க மாட்ட. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் தனிமை அப்படிங்கிறது ஒரு சாபமாக இல்லை, அது ஒரு சுத்திகரிப்பு. யாரும் இல்லாத நேரத்தில் தான் நீ உன்னை மீண்டுமே கண்டுபிடிக்க ஆரம்பிப்ப. உன்னுடைய உள்ளே இருக்கிற ஆழம், உன்னுடைய அமைதி, உன்னுடைய கனவு, இது எல்லாமே மீண்டும் உயிரை பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்ப, நான் ஏன் இவ்வளவு தாங்கினேன் அப்படின்னு. அப்போது உனக்கு பதில் கிடைக்கும். நான் அன்பு அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்ததுனால தான் அது தவறு இல்லை. தவறு என்ன அப்படின்னா அன்பை மதிக்காத இடத்துல நீ நின்னது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவேன். இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும்
வாழ்க்கையில் அதாவது புதுசாக வரக்கூடிய மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க உன் அமைதியை குலைக்க மாட்டாங்க, உன் கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தவும் மாட்டாங்க. உன்னுடைய சிரிப்பை பாதுகாக்க கற்றுக்குவாங்க. அதுதான் உனக்கு கிடைக்கிற ஒரு உண்மையான வரமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீ எல்லார்கிட்டேயுமே நல்லா பழகிறத விட்டுட்டு இனி வரக்கூடிய மனிதர்கள்கிட்ட நீ நல்லா பழக ஆரம்பிச்சின்னா அவங்க உனக்கு உண்மையாக இருக்கிறத நீயே கண்கூட பார்க்க ஆரம்பிப்ப. நீ ஜெயிச்ச அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் ரொம்ப அழகாக நடக்கும். நீ உயிரான்னு நினச்ச உறவு உன்னை அழிக்க துடிக்குது அப்படிங்கிறத காட்டிலுமே உன்னை நீயே மறக்க வச்சுருக்கும். நீ என்ன விரும்புகிற, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வழி, இது எல்லாமே பின்னாடி தள்ளப்பட்டு இருக்கும். ஏன்னா நீ எப்போதுமே அவங்களுக்கு இது பிடிக்குமா, அவங்க கஷ்டப்படுவாங்களான்னு தான் முதல்ல நினைப்ப. உன்னுடைய மனசு ஒரு கடல் மாதிரி எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வாங்கிக்கும், ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க. அதனால் உன் வழியை யாருமே சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டாங்க. நீ சமாளிச்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் சமாளிக்கிற ஒவ்வொரு முறையுமே உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன உடைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஜோதிடமாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ஒரு கர்மா பாடம் மாதிரி இருக்கும். உன்னை பயன்படுத்துகிற உறவுகளுக்கு நீ அடையாளம் காண கற்றுக்கணும். அது கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் நீ உன்னை பாதுகாக்க தெரிஞ்சவனா மாறிடுவ. குரு உனக்கு அதுக்கான கண் திறப்பையும் கொடுக்குறாரு. நீ உயிராக நினச்ச ஒரு உறவு தான் உன்னுடைய உணர்ச்சிகளை குற்றமாக மாற்ற ஆரம்பிக்குது. நீ அதிகமாக தான் யோசிக்கிற, நீ சின்ன விஷயத்துக்கே இப்படி ஃபீல் பண்ணுறன்னு சொல்லி உன் வழியை தள்ளி வைப்பாங்க. அந்த வார்த்தைகள் தான் உன் மனசை காயப்படுத்த ஆரம்பிக்குது. ஏன்னா நீ நடித்து வழிகாட்டலை, உண்மையாக தான் உணர்ந்த. ஒரு காலத்தில், அதாவது ஒரு கட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீ பேசுகிறத ரொம்பவே குறைச்சிருவ, விளக்கம் சொல்கிறதையும் நிறுத்திடுவ. யார்கிட்டையுமே உன்னோட உணர்ச்சிகளை நிரூபிக்க முயற்சி பண்ண மாட்டேன். அது தோல்வி கிடையாது, அது சோர்வு. நீ ஏற்கனவே நிறைய போராடிட்ட. இப்போது ஓய்வு தேவைப்படுற நேரமும் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல மீன ராசிக்காரங்க வாழ்க்கையில் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உன்னை காயப்படுத்துகிற விஷயங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடி நீ சந்தேகப்பட்ட விஷயங்கள் இப்போ உறுதியாக மாறும். இது அன்பு இல்லைன்னு உன் மனசே சொல்லும். மீன ராசிக்காரங்க ஒரு நாள் திடீர்னு விலக மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் முழுசாக விலகிட்டாங்க அப்படின்னா அந்த விலகல் அப்படிங்கிறது கோபத்தால் இல்லை, தெளிவால். அப்போது நீ திரும்பி போய் எதையுமே சரி செய்ய முயற்சி பண்ணவே மாட்டேன். ஏன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் சரி செய்யப்பட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, விட்டுட்டு விடப்பட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போது இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீ உன்னை மீண்டும் காட்டிக்குவ. என்ன அப்படின்னா சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட கவனிக்க ஆரம்பிப்ப. உன்னை சிரிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை தேடுவ. நீ நீண்ட நாள் கழித்து உன் மனசை ரொம்பவே லேசாக்கியிருப்ப. அந்த லேசுத்தன்மை தான் உன்னுடைய உண்மையான வெற்றியாகவும் இருக்கும். ஒரு நாள் நீ நினைப்ப, அந்த வழி இல்லைன்னா நான் எவ்வளவு தெளிவாக மாறி இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ தான் உனக்கு புரியும், நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க வரலை, உன்னை ஒரு உண்மையான இடத்துக்கு கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத. அது எதுக்காக அப்படின்னா, நீ உனக்கு இவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாலுமே அது உனக்கு ஒரு நல்ல இதை மட்டும்தான் உனக்கு கொடுக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான மாதங்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.